நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமின் பணித்த திருவாளன் வாசமலர்மின் கிழவணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லைய ஒரு புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லமொழி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்லம்பெருமான் அல்தரும் பன்னார்மொழி அமர் திருநாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அல்தரும் நீல் நெடுங்கன்னியுடனவர் அல்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்குணையாருடைய திருவடிகளை நீல நினைந்து அடியானுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்கள் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே, இன்று நம்முடைய தொண்ட புராணத்திலே புராணம் வந்த வரலாறு, அதுபோக நமக்கு 12 திருமுறைகள் என்ற ஒரு சிந்தனையை இன்று சிந்தித்து அதற்கு பிறகு அடுத்த வாரத்திலிருந்து நம்ம பாயிரத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். பாயிரம் என்று சொல்லுவது தான் நமக்கு உலகலாம் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இது. 12 திருமுறைகள் பற்றி ஓரளவுக்கு திருமுறைகளுடைய சிறப்பெல்லாம் என்னன்னு சென்ற வகுப்பில் சிந்தித்தோம். அது நம்ம அந்த விழாவில் இருந்ததுனால நம்ம சரியாக சிந்திக்க முடியல. அதனால் 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அருளியது. ஞானசம்பந்த பெருமான் எப்படி நமக்கு திருமுறை அருளினார் அப்படிங்கிறது பெரியபுராண அடிப்படையில் பார்க்கணுன்னா, நம்முடைய 7ஆம் நூற்றாண்டில் சமண இருள் சூழ்ந்திருந்த ஒரு காலம். அப்போ சிவபாத கிருதையர் எப்படி ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறார் அப்படின்னா, வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பெருமானிடத்திலே பல முறை அவர் விண்ணப்பம் வைக்க, அதற்கு பிறகு அந்த வரலாற்றை சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழ பெருமான் அந்த அவதார நோக்கத்தை சொல்லுவார். வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவளர் வயல்பொழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் முதல் பாட்டிலே ஆரம்பிக்கிறார். அப்படி அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று பெருமான் சிறுகாலி என்பதில் இருக்கக்கூடிய நம்முடைய சிவபாத கிருதையருக்கும் அதே மாதிரி பகவதி அம்மை என்று சொல்லக்கூடிய 2 பேருக்கும் அவர்கள் அந்தனர் குலத்திலே தோன்றிய பெருமக்கள், 2 மரபும் சைவ நெறி பாழிக்கக்கூடிய தன்மை என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். அதே மாதிரி சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டுங்க. 12 பெயர்களே தினசரி நம்ம சொல்லிட்டு வந்தாவே நமக்கு பெரும் பேர் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி பெரு வெங்குருநீர், பொருவில் திரு தோணிபுரம், பூந்தாராய் சிரபுரமுன், வருபுரபம் சண்பை நகர், வளர்காழி கொச்சை வயம், பரவுதிரு கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தால் என்று சொல்லி பெரிய புராணத்தில் 12 பேர். 12 பேருக்கும் 12 காரணம் உண்டு, பெயர் காரணம் உண்டு. இப்படி 12 பெயர்களை கொண்டது சீர்காழி. அப்படிப்பட்ட அந்த சீர்காழியில் இந்த கவுனியர் குலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தனர் குலத்திலே நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் தோன்றியது ஒரு பெரிய ஆதிரை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாதிரையில் அவர் தோன்றியதாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆதிரை நாள் திசை விளங்க என்று சொல்லி பெரிய புராணத்தில் ரொம்ப விரிவாக அவர் பிறந்ததற்கான காரணங்கள் 20 காரணங்களை சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். அப்படி 20 காரணங்கள் 5-6 பாடல்களில் சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவ்வளவு சிறப்பான அந்த குழந்தை அவதரிக்கின்ற பொழுதே சீர்காழி முழுக்க எல்லாத்துக்கும் என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, என்னென்னு தெரியல, ஒரு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லும் இல்லைங்களா, அது மாதிரி. அப்போ தான் எல்லோரும் பேசிட்டாங்களாம், கவுனியர் குலத்தில் ஒரு காதலன் உதித்தான், அவன் ஒரு நிமித்தம் இது என்று அறைந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த அந்த கவுனியர் கோத்திரம் முழுக்க ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி, அப்படி அவர் அவதரித்து அவருக்கு 3 வயதாகிறது. அப்படி 3 வயதாகின்ற பொழுது நான் ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றில் பல இடங்கள் நல்ல சுவையான இடங்கள் இருக்குங்க. இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வேறு காப்பெல்லாம் செய்வோம், இந்த கயிறு கட்டுறது, இந்த ஏடு கட்டுறது, இது மாதிரி எல்லாம். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலை. ஏன்னா சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது 2 மரபும் சைவ நெறி பாழிக்கும் தன்மையினர் என்று சொல்லுவார். 2 மரபு, தாய் மரபு தந்தை மரபு, 2மே திருநீற்று சார்புடைய மரபு. அதனால் அந்த குழந்தைக்கு 4 வயசு, ஒரு 4 மாதம் இருக்கிற பொழுது
3 மாதம் 4 மாதம் இருக்கிற பொழுது முதல்ல குழந்தைகளுக்கு திருநீர் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த திருநீற்று காப்பு தான் அந்த குழந்தைக்கு செய்கிறாங்க, வேறு எதுவுமே செய்யலை. கடைசி வரைக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீற்று காப்பு தான் செய்கிறாங்க. ஆருளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார் நீரு திரு நெற்றியில் நிறுத்தி நிறைவேற்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அப்போ குழந்தைகளுக்கு நாம் திருநீர் வச்சாவே போதுங்க, வேறு எந்த ஒரு காப்பும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது அவருடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்கிறார் நமக்கு. அது 3 மாத குழந்தையை சொல்லுகின்ற பொழுது பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு அப்படின்னு சேக்கிழ பெருமான் சொல்லுவாருங்க. ஆருளவு செய்ய சடை ஐயர் அருளாலே பேருலகினுக்கு வரும் பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று அவை விரும்பார். வேறு எந்த ஒரு காப்பும் செய்யலை. ஒரு ஏடு கட்டுறது, எந்திரம் கட்டுறது, அது மாதிரியெல்லாம் எதுவுமே செய்யலை. அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சாங்கன்னா திருநீர் மட்டும்தான் பூசினார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறார். அப்படி 3 வயது ஆகின்ற பொழுது, அப்போ 3 வயது அப்படிங்கிற பொழுது தான் ஞானசம்பந்த பெருமான் அவை அப்பா எப்பொழுதும் சிவபாதகிருதையர் அந்த சீர்காழி குளத்தில் போய் நீராடி அந்த குளத்தில் மூழ்கி ஒரு மந்திரம் சொல்லுவார். அதுக்கு பேர் அகமருட மந்திரம்னு பேருங்க. அந்தணர்கள் சந்தியாவந்தனம் செய்கின்ற பொழுது காலை மாலை 2 நேரமும் அந்த மந்திரத்தை சொல்லணும். நீரில் மூழ்கி சொல்லக்கூடிய மந்திரம் அது. அப்படி அவர் அந்த காலை கடனுக்காக அந்த குளக்கரைக்கு செல்லுகின்ற பொழுது இந்த குழந்தைக்கு 3 வயசு. அந்த குழந்தை நானும் தான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. நம்ம குழந்தைகளாட்ட தான் 3 வயசு குழந்தைய அப்படி அழைச்சிட்டு போகிறார். அப்படி அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அவர் அந்த குழந்தைய அப்படி கரை மேலே உட்கார வச்சுட்டு அந்த குளத்தில் அவர் முழுகி அந்த மந்திரத்தை சொல்கிறார். அந்த உள்ள முழுகி மந்திரத்தை தான் சொல்கிறார். அதாவது அந்த 3 வயசில் நடந்ததை சொல்கிறதே சேக்கிழ பெருமான் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது நாவாண்ட பல்கலையும் நாமகளும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த சீராண்ட சிவபுரத்து செல்வருக்கு நிகழ்ந்ததனை மூவாண்டில் நிகழ்ந்ததனை உலகுய மொழிகின்றேன் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த 3 வயசில் நடந்தது தான் நமக்கு சைவத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி. ஏன்னா அது வரைக்கும் சைவத்தில் திருநீரே பார்க்க முடியாது, சமண இருள் சூழ்ந்திருந்த ஒரு காலம். இந்த குழந்தை அவதரித்து 3 வயது ஆகிற வரைக்கும் தான், அதற்கு பிறகு தான் நமக்கு சைவமே தலை தோங்கிய ஒரு காலம் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா கரை மேலே உட்கார வச்சிருக்கிறார். அவர் குளத்தில் முழுகி அந்த மந்திரத்தை சொல்கிறார். அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு நிமிஷம் ஆகும். அப்படி அந்த நேரத்தில் பார்த்தா அந்த குழந்தைக்கு திடீர்னு பார்க்குது அப்பாவை காணன உடனேயே அவருக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, போன பிறப்பிலே அவர் பெருமானுடைய திருவடியில் இருந்தவர். ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார், சேக்கிழ பெருமான் பண்டு திருவடி மறவா பான்மையோர் அப்படிம்பார். குழந்தை அழத் தொடங்குது. எப்படி அழத் தொடங்குதுன்னா, அது சேக்கிழ பெருமான் சொல்கிறார், தம்மேலை சார்புணந்தோ சாரும் பிள்ளைமைதானோ செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழுது அழைத்தருளி அப்படிங்கிறார். அப்படின்னா அப்பா முழுகினது குளத்தில், அந்த குழந்தை குளத்தை பார்த்து அழுகலை, திருத்தோணி சிகரத்தை பார்த்து அழுகுது. இப்போ அந்த ராஜகோபுரம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தால் அங்கே ஒரு பெரிய சுவர் ஒன்று இருக்கும் அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த சிகரத்தை பார்த்து அந்த குழந்தை அழுகுது. அப்பாவை காணன்னு பார்த்தா குளத்தை பார்த்து தான் அழுதுருக்கணும், ஆனால் குளத்தை பார்த்து அழுகலை. அந்த திருத்தோணி சிகரத்தை பார்த்து அது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அழுது அந்த குழந்தை நிற்கிற பொழுது அப்போ கரெக்டாக சாமி வர்றார். சாமி வருகின்ற பொழுது அம்மாவை கூட வர்றார். எப்பொழுது அருள் செய்ய வருகின்ற பொழுது சாமி தனியாக வரமாட்டார், உமையம்மையோடு தான் வருவார். அப்படி வருகின்ற பொழுது அந்த குழந்தை அழுதுட்டு நிற்கிது. அப்படி அழுதுட்டு இருக்கிற பொழுது உமையம்மையை பார்த்து சாமி சொல்கிறார், தோணியப்பர் சொல்கிறார் திருநிலை நாயகியை பார்த்து, துணை முளைகள் பொழுகின்ற இன்னடிசில் பொன்வல்லத்து கறந்து ஊட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா 2 தனங்கள் இருக்கக்கூடிய பாலை ஒரு பொற்கிண்ணத்தில் கறந்து அந்த குழந்தைக்கு கொடு அப்படின்னு சொல்லி, இது இறைவன் சொன்னதுங்க, அது தோணியப்பரே சொன்னது. அதனால் ஏன் 2 தனங்கள் சொன்னார் அப்படிங்கிறதுக்கு சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. உமையம்மையனுடைய தனங்கள் அப்படிங்கிறது ஒன்று சிவஞானம், இன்னொன்று கலைஞானங்க. அதாவது பரஞானம் அபரஞானம்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. பரஞானம்னா என்னென்னா இறைவனை பற்றிய அறிவு. அதே மாதிரி அபரஞானம்னு என்ன, உலகியல் அறிவு. அந்த குழந்தைக்கு 2ம் வேணும், இறைவனை பற்றிய அறிவும் வேணும், மெய்ஞானமும் வேணும். ஏன்னா உலகியல் அறிவு இருந்தால் தான் சமணர்களை நாளைக்கு வாதில் வெல்ல முடியும். அதனால் 2 ஞானமும் கிடைக்கணுமா. சாமி அப்போவே சொல்கிறார் அம்மா கிட்ட, துணை முளைகள் பொழிகின்ற இன்னடிசில் பொன்வல்லத்து கறந்து ஊட்டு அப்படின்னு சொன்ன உடனேயே அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா,
அந்த திருமுலைப்பாலை கலந்து அதில் என்ன கலந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி. நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பால் கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு பூஸ்டோ ஹார்லிக்ஸோ போன்விட்டாவோ அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுப்போம். வெறும் பாலை கொடுத்தா குடிக்காது இல்லைங்களா? அது மாதிரி ஞானசம்பந்த பெருமானுக்கு உமையம்மை திருமுலைப்பாலோடு கலந்து கொடுத்தது என்னென்னா, எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி உன்னடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்க கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலாரை அழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க. இந்த குழந்தை அப்படியே அழுதுட்டு இருக்குது. அந்த கண்ணீர் துளியெல்லாம் தொடச்சி விட்டு அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த பொற்கிண்ணத்தில் பாலை கறந்து அதில் சிவஞானத்தை குலைச்சி கொடுத்தாங்களாம். அப்படி குடித்த உடனே அந்த குழந்தை என்ன கிடச்சிது அப்படின்னா, சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல சொல்கிறாருங்க. அதாவது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த பாலை குலைச்சி கொடுத்தத உடனே, ஏன்னா அம்மா குலைச்சி கொடுத்தே சிவஞானத்தை தானே குலைச்சி கொடுத்தா, எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளி. அப்படி குடித்த உடனே அந்த குழந்தைக்கு 2 வகையான ஞானம், அதுதான் அந்த பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், அப்புறம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் என்று சொல்லி 2 வகையான ஞானமும் ஞானசம்பந்த பெருமானுக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்ச உடனேயே அவர் அப்படியே ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறார். அந்த உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு அப்படி செம்மாந்து இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர் குளத்தில் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் செஞ்சுட்டு மேலே வர்றார். மேலே பார்த்தா குழந்தைக்கு பால் வடிஞ்ச ஒரு முகத்தோடு நிற்கிறார் அந்த குழந்தை. அதான் அவருக்கு பேரே பாலரா வாயர்னு பேருங்க. அப்படி உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு. அந்த பால் வடிந்த வாயோட கரையில் அந்த குழந்தை நிற்கிது. அதை பார்த்த உடனேயே அப்பாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுது. ஏன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் யார் கொடுத்தாலும் அந்த பொருளை வாங்கி நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, அவங்களுடைய குணம் நமக்கு வந்துடும். அதை விட குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது. ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் வாங்கி நாம் சாப்பிட்றோன்னா அவங்களுடைய குணம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து ஒரு மரபாக இருக்குது. அதனால் அவர் ஒரு குச்சியை கையில் எடுத்து, யார் கொடுத்த இன்னடிசில் உண்டாய் அப்படின்னு சொல்லி எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கைச்சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார் அப்படிங்கிறார் சேக்கிழார் பெருமான். ஒரு கையில் ஒரு குச்சி எடுத்து, அந்த குச்சி அப்படி அடிக்கவெல்லாம் இல்லை, குழந்தை அப்படி ஓச்சுதல் அப்படின்னா ஓங்கிறது. அப்படி ஓங்கி, இது யார் கொடுத்த பாலை நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அப்போ தான் அந்த குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா, திருத்தோணி சிகரம் பார்த்து, அதை செம்மை பெற எடுத்ததிரு தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் பிரம்மபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாற்றி எம்மை இது செய்தபிரான் இவனென்றே என மொழிந்தார்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்த அப்பா கேட்குறாரு, யார் கொடுத்த பாலனையே உண்டா என்று கேட்கிற பொழுது அப்படியே ஒரு காலை எடுத்து அப்படி பின்னல் மாதிரி இன்னொரு கால் மேலே போட்டு அது குழந்தைக்கு வைக்கும். அப்படி பால் வடிந்த வாயோட தான் அவர் தான் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு கையை நீட்டி காட்டுது. அவர் காட்டுற காட்சி அவ அப்பாவுக்கு தெரியல. காட்டுறாரு, அடையாளமெல்லாம் சொல்கிறாரு. அந்த அடையாளம் தான் நம்ம முதல் பதிக தோடுடைய செவியன். இதெல்லாம் சாமியினுடைய அடையாளம். தோடுடைய செவியன், விடையேறியோர் தூமதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று, இவர் தான் எனக்கு இதெல்லாம் செஞ்சார் என்று அடையாளமெல்லாம் சொல்லுது. அவர் தோடணிஞ்சிருந்தார். அப்புறம் சுடலை பொடி, அந்த சுடுகாட்டு சாம்பலை மேலே பூசியிருந்தார். மேலே நிலவு அணிந்திருந்தார். கங்கையெல்லாம் மேலே இருந்ததுன்னு இப்போ அடையாளத்தையெல்லாம் சொல்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். ஆனால் அவர் சொன்ன அடையாளங்கள் எதுவும் அவருக்கு தெரியல. அப்பாவுக்கு எதுவுமே பார்த்தா ஒன்றுமே தெரில. அந்த குழந்தை சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிறார். அப்படி சொன்னது தான் நமக்கு முதல் பதிகமாக இருக்கக்கூடிய அந்த தோடுடைய செவியன் என்று சொல்லுவது. அதாவது ஏன் அந்த தோடு சொன்னார் அப்படின்னா, நமக்காக ஞானசம்பந்த பெருமான் இன்னும் நிறைய வரங்கள் கேட்க போகிறார். பெருமான்கிட்ட நிறைய விண்ணப்பங்கள் வைக்க போகிறார். அதனால் அந்த விண்ணப்பத்தை ஏற்று பெருமான் அருள் செய்யணுங்கிறதுக்காக திருச்செவியை சிறப்பித்து அப்படிம்பார் சேக்கிழார் பெருமான். ஏன் எத்தனையோ அந்த பெருமானுடைய திருமேனியில் எத்தனையோ அடையாளங்கள் நிலவு இருக்குது. அப்புறம் உடம்புல பாதி அம்மா இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அவர் ஏன் அந்த
காதை மட்டும் சொன்னார் அப்படின்னா நிறைய விண்ணப்பங்கள் வந்து பெருமானுடைய திருச்செவிக்கு வைக்க போகிறாராம். அதனால் வந்து ஞானசம்பந்த பெருமான் வந்து பெருமானுடைய முதல் பதிகத்திலேயே தோடுடைய செவியன், தோடுங்கிறதுல என்னென்னா தோ அப்படிங்கிறதுல இத்து கூட்டல் ஓ இல்லைங்களா, இத்து அப்படிங்கிறது வந்து புள்ளி வச்சு எழுத்து, அது வந்து மெய்யெழுத்து, ஓ என்று சொல்லுவது உயிரெழுத்து இல்லைங்களா. இத்து கூட்டல் ஓ தான் தோ அப்படிங்கிறது. முதல் திருமுறை நமக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னா புள்ளி வச்சு எழுத்தை விட்டுறலாம், ஓ அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. அப்புறம் கடைசியான திருமுறை நமக்கு வந்து 12ஆம் திருமுறை பெரிய புராணம். பெரிய புராணத்தில் கடைசி பாட்டு என்னங்க, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் இல்லையா, இம்முழு முடியுது. அப்போ நமக்கு பிரணவ சுரூபமாக இருக்கக்கூடியது நம்முடைய 12 திருமுறை. இது வந்து யாரும் அப்படி ஞானசம்பந்த பெருமான் இப்படியெல்லாம் வரணும்னு வந்து ஒன்று செட்டப் பண்ணி எல்லாம் பாடலை. அது வாண்டுக்கு அவர் வாயை திறந்து சாமி உள்ளேருந்து அருள் செஞ்சார், பாடினார், அது மாதிரி வந்தது. அப்போ நம்ம 12 திருமுறைகளே எப்படி இருக்குதுன்னா ஓம்காரமாக இருக்கக்கூடியது 12 திருமுறைகள். அந்த ஓங்காரத்துக்குள்ளே 12 திருமுறைகளும் அடக்கம். அதனால் அதுதான் நமக்கு வந்து இறைவனுடைய திருவருளால் அமையப்பெற்றது. ஓம்ங்கிறது என்ன அப்படின்னா பிரணவம், பிரணவங்கிறது அதுதான் மந்திரம். நமக்கு ஓம் அப்படிங்கிறதுலையே 5 எழுத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. பிரணவம் அப்படிங்கிறது அதுதான். அதனால் ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடியது 12 திருமுறைகளுமே அடக்கம். அதனால் சரி, இந்த குழந்தை வந்து இப்போ அதை சாப்பிட்டு பதிகமெல்லாம் பாடுது. முதல் பதிகம் சீர்காழியில் பாடுறார். அதற்கடுத்து 2வது பதிகம் வந்து அவருடைய தாயாருடைய ஒரு திரு நனிப்பள்ளிங்க. அப்போ ஞானசம்பந்த பெருமான் வந்து 3 வயசு குழந்தை நடக்க முடியாதுன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய அப்பா என்ன செய்வார்னா தோல் மேலே தூக்கி வச்சுக்குவார். அப்படி தோல் மேலே தூக்கி வச்சுட்டு அப்படி எல்லா ஊருக்கும் போவாங்க. அப்படியே அந்த குழந்தை ஒரு சில இடத்துலலாம் தோல் மேலே இருந்தே பாடுவார், ஒரு சில பக்கம் இறக்கி விட்டு பெருமானை பாடுவார், ஒரு சில பக்கம் தோல் மேலே இருந்தபடியே அத்தன் பியன் மேலிருந்து அருளிய திருப்பதிகம் நனிப்பள்ளி தேவாரம். நனிப்பள்ளி தேவாரம் அத்தன் பியன் மேல்னா தோல் மேலே இருந்தே பாடுறார் அந்த பதிகத்தை. அப்படியே கொஞ்சம் தூரம் போகிற பொழுது ஒரு பார்க்குறாரு, அது என்ன ஊர் அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் நனிப்பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நனிப்பள்ளி அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பாலைவனமாக இருக்குதுங்க, ரொம்ப காஞ்சு போய் வறண்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி. அது ஞானசம்பந்த பெருமான் காரைகள் கோகை முல்லை என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தை பாடுறாருங்க. அந்த திருப்பதிகத்தை பாடின உடனே ஒரு 2 வரி பாடுறார். அந்த பாலைவனம் என்னாச்சு அப்படின்னா சோலையாக மாறியது. அதான் நம்முடைய பாலை நெய்தல் பாடியதும் அப்படின்னு சொல்லி திருக்கழுட்டுப்படியாரில் வருது. சைவ சித்தாந்தத்தில் திருக்கழுட்டுப்படியாரில் வருது. பாலை நெய்தல் பாடியதும் பாம்பொழிய பாடியதும் அப்படின்னு அந்த ஒரு பாட்டில் வருதுங்க. அப்போ 2 வரி தான் பாடுறார். 3 வயசு குழந்தை. அந்த பாலை நிலமாக இருந்தது அந்த வறண்டு போன நிலையெல்லாம் மாறி இப்போ ஒரு சோலையாக காட்சி கொடுக்குது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். இந்த தோடுடைய செவியனில் வந்து 2வது அடுத்த இதுலேயே என்ன அவருக்கு அந்த ஞானம் உண்டதுக்கு பிறகு என்ன அவர் அதனால் பெறப்பெற்றார் அப்படின்னா சொல்லாருங்க. எப்பொருளும் அவருக்கு அது ஒரு ஞானம் வந்தது. அந்த ஞானத்தின் மூலமாக அவர் என்ன நிலை அடைந்தார்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், அதிகமாக யாரும் சொல்கிறதில்ல, ஆனால் நுட்பமான இடம். எப்பொருளும் ஆக்குவோன் ஈசனே எனுமுணர்வும், இது எல்லாத்துக்கும் தெரியும். அப்பொருளும் ஆளுடையான் அடியார்கள் எனுமறிவும் அப்படின்னார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. எப்பொருளும் ஆக்குபவன் ஈசனே எனுமுணர்வும், எல்லா பொருளை ஆக்குவன் யாருன்னா சிவபெருமான் தான். அதில் எந்த ஒரு ஐயப்பாடு நமக்கு இல்லை. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளோடதோ நம்முடைய மனுநீதி சோழருடைய புராணத்தில் சொல்கிறார். அப்படி முன்னவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவருள் அறிந்தாராம். அதற்கு மேலே இன்னொன்று அறிந்தார் அப்படின்னா எப்பொருளும் ஆக்குவோன் ஈசனே எனுமுணர்வும் அப்பொருளும் ஆளுடையான் அடியார்கள் எனுமறிவும் அப்படின்னார். அதான் ரொம்ப முக்கியங்க. சிவனடியார்கள் தான் ஒரு உயர்ந்த பொருள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் எந்த வயசில் தெரிஞ்சிருக்கிறாரு? 3 வயசுலேயே தெரிஞ்சிருக்கிறார். ஞானம் உண்ட உடனே அப்போ நமக்கு வந்து இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் என்ன அப்படின்னா பெருமான் தான் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் அங்கேயே சொல்லிட்டார். ஆமாம், ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே சொல்லிட்டார். இது ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறை நமக்கு எப்படி வந்தது? முதல் 3 திருமுறை 1, 2, 3. இந்த 3 அவர் பெற்ற ஞானம் 2 இல்லையா? கலைஞானம், மெய்ஞானம், இல்லைன்னா பரஞானம், அபரஞானம். அந்த 2 ஞானத்தை நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா 3 திருமுறைகளாக கொடுத்துருக்கிறார். அப்போ ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறை நம்ம பாடினா என்ன கிடைக்கும்? நமக்கு ஞானம் கிடைக்கும். அதனால தான் ஞானசம்பந்த பெருமானை முதல்வராக வைத்து போற்றுவதற்கு என்ன காரணம்னா உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டது தான் காரணம்.
ஆமாம். அதனால் இது அடுத்ததை வந்து அவர் வந்து திரு கோலக்கா போகிறார். திரு கோலக்கா செல்லுகின்ற பொழுது 2வது யாத்திரையே கோலக்கா தான் போகிறார். மொத்தம் 6 யாத்திரை போகிறாருங்க. எப்பொழுதும் ஒரு யாத்திரை முடிஞ்சு மீண்டும் சீர்காழிக்கு வருவார். சீர்காழிக்கு வந்து தோணியப்பரை போய் பார்ப்பார், திருநெல்வேலி நாயகை பார்ப்பார். அதற்கு பிறகு அடுத்த யாத்திரை ஆரம்பிப்பார். இப்படி தான் ஞானசம்பந்த பெருமான் எப்பொழுதும். இந்த 2வது யாத்திரை செல்லுகின்ற பொழுது கோலக்கா போகிறார். இப்படி கோலக்கா சென்று பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது அவர் வந்து கையில் தட்டி பாடுறாருங்க. கையில் தட்டி பாடினது நம்முடைய பெருமானால் தாங்க முடியலை. ஏன்னா குழந்தையினுடைய கை நோகும் இல்லைங்களா, அதனால் 3 வயசு குழந்தை கையில் அப்படி தட்டி பாடுறது ஞானசம்பந்த பெருமானுக்கு சாமி அங்கே இருக்கக்கூடிய பெருமான் வந்து ஒரு பொற்றாலம் கொடுக்குறார். தங்கத்தில் வந்து ஓசை வராது, உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா, சுத்தமான தங்கத்தில் ஓசை வராது. அதனால் அம்மா என்ன செஞ்சா அப்படின்னா அதுக்கு ஓசை கொடுத்தா. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கு பேர் திரு தாளமுடையார், அம்மாவுக்கு பேர் ஓசை கொடுத்த நாயகி என்று சொல்லி திரு கோலக்காவில் அது கிடைக்கிது. அப்புறம் அப்படியே அவர் தொடர்ந்து அப்படி வந்தார். அப்புறம் கடைசியாக திருவடி அடைஞ்சது ஆச்சால்புரம் என்று சொல்லக்கூடிய பதி. அதெல்லாம் அந்த சரிதம் வரும்பொழுது நம்ம விரிவாக சிந்திப்போம். இப்போ நமக்கு முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் இப்படி தான் நமக்கு பாடுறார். அடுத்து நாவுக்கரசு பெருமான் 4, 5, 6. ஞானசம்பந்த பெருமான் சைவத்துக்கு வந்தது அவர் பிறந்ததிலிருந்தே சைவந்தான். அவர் பிறந்ததிலிருந்தே சிவ குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார். 3 வயசில் இறைவனுடைய திருவருள் வருது. ஆனால் நம்ம நாவுக்கரசு பெருமானுடைய நிலை அப்படி அல்ல. திருவாமூரில் நல்ல ஒரு சைவ குடும்பத்தில் பிறந்தவர். நல்ல வளமான குடும்பம், நல்ல வசதியான குடும்பம். ஏன்னா அவருடைய வரலாறு சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழார் பெருமான் வந்து காவலர்த்தும் குலம் தொட்டும் நாவலர்களுக்கு பொருள் கொடுத்தும் அப்படிங்கிறார். அப்படின்னா ஒரு ஊரில் தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அன்னதானம் பண்ணுறது, அப்புறம் படித்தவங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து பெரிய பெரிய புலவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கறது, இப்படியெல்லாம் செய்கிறதுனா வசதி இல்லாத செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய குடும்பத்தில் அவதரித்தவர் தான் நாவுக்கரசு பெருமான். அப்படி நல்ல ஒரு சைவ குடும்பத்தில் அவதரித்து திருவாமூரில் சேக்கிழார் பெருமான் சொல்வார். அவர் அவதாரத்தை சொல்லுகின்ற பொழுது மறந்தருத்தி நெறிமாற மணிகண்டர் வாய்மை நெறி அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தருள உலதானால் நம்மளவோ பேருலகில் சிறந்த திருமுனைப்பாடி ஊர்ப்பாடும் சீர்பாடு அப்படிம்பார். அப்படின்னா திருமுனைப்பாடி நாட்டில் தான் அவர் அவதரித்தது. ஞானசம்பந்த நாவுக்கரசு பெருமானும் சுந்தரரும் அவதரித்ததுக்கு பேர் திருமுனைப்பாடி நாடு, அது நடுநாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி 2 பெருமக்களும் அவதரிக்கக்கூடிய சிறப்பு பெற்ற அந்த திருமுனைப்பாடி நாட்டினுடைய பெருமைகளை நம்மால் சொல்ல முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் வந்து சொல்கிறாருங்க. ஆமாம், அறந்தரு நாவுக்கரசும் ஆளால சுந்தரரும் பிறந்தருள உலதானால் நம்மளவோ பேருலகில் இந்த உலகத்திலேயே சிறந்த நாடு திருமுனைப்பாடி நாடு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நாவுக்கரசருடைய புராணத்தில் சொல்கிறார். அப்படி அந்த திருவாமூரில் இருந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அதாவது ஒரு குடும்பத்துக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு துன்பம் வரக்கூடாதோ அத்தனை துன்பத்தை அனுபவித்தது நாவுக்கரசு பெருமானுடைய குடும்பங்க. அந்த துன்பத்தை எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வரக்கூடியதெல்லாம் துன்பமே இல்லை. ஆமாம், அவருக்கு வந்து நாவுக்கரசு பெருமானுக்கு அப்பா அம்மா, அப்பா பேர் புகழனார், அம்மா பேர் மாதினியார். 2 பேரும் நல்ல ஒரு குடும்பமாக இவங்க 2 குழந்தைங்க. நாவுக்கரசு பெருமான், நாவுக்கரசு பெருமானுக்கு அக்கா திலகவதியார். திலகவதியார் பிறந்து அது கூட சேக்கிழார் பெருமான் சொல்கிறாருங்க, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை எவ்வளவு அந்த கால வேறுபாடு இருக்கணுங்கிறத கூட நமக்கு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் மலரும் மருள் நீக்கியார் அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில வருஷங்கள் கழித்து அப்புறமா பிறந்து தான் யார் நாவுக்கரசு பெருமான். அந்த இடத்துல வரலாற்றில் சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்லுவார். அப்படி அம்மா வந்து 13 வயசு அப்போ யாருக்கு, நம்முடைய திலகவதி அம்மாவுக்கு. அப்பா வந்து மருள் நீக்கியார் வந்து அப்பா இது இப்போ தானே சொன்னோம், புகழனார் வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாருங்க. அப்படி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறத கூட சேக்கிழார் பெருமான் மங்களமாக சொல்வார். பெரிய புராணத்தில் அமங்கல சொல்லே இருக்காதுங்க. எப்படி சொல்கிறார் தெரியுங்களா? புகழனார் நோய் உற்று பிணியுழன்று விண்ணுலகை சென்றடைந்தார் அப்படின்னு சொல்லுவார். விண்ணுலகத்துக்கு போயிட்டாராம். அப்புறம் சரி கொஞ்ச நாள் இருக்கிறாங்க மாதினியார் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து கணவன் இறந்து போயாச்சு அப்படின்னா பெரும்பாலும் அவங்க உயிர் வாழ விரும்ப மாட்டாங்க. அதனால் அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, கற்புடைய மாதினியார் கணவனார் உடன் சென்றார் அப்படிங்கிறார்.
அவங்களும் போயிட்டாங்க. கணவனுடைய பிரிவு தாங்காமல் அவங்களும் போயிடுறாங்க. இப்போ 13 வயசு திலகவதி அம்மாவுக்கு, நாவுக்கரசு பெருமானுக்கு இருந்தால் ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 13 வயசு மனம் பேசி முடித்தாச்சு. அந்த காலத்தில் ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 13 வயசு திருமண வயசு. 13 வயசு ஒரு பெரிய போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு அவரை திருமணம் நிச்சயமாயிருச்சு. நிச்சயமெல்லாம் பேசி முடித்தாச்சு. அப்போ அவரும் இவங்க 2 பேர் இறந்த உடனே திலகவதி அம்மாவுக்கு திருமணம் பேசி முடிக்கப்பட்ட கணவனாக வரக்கூடியவரும் இறந்து போயிடுறார். அவரும் இறந்து போயிடுறார். ஒரு பேர், நல்ல பேர், போர்க்களத்தில் அதை எப்படி சொல்லுவார்னா சேக்கிழார் பெருமான், போர்க்களத்தில் உயிர் கொடுத்து புகழ் கொண்டார் அப்படின்னு சொல்லுவாருங்க. போர்க்களத்தில் உயிர் கொடுத்து போர்க்களத்தில் போய் இறந்து போகிறது பெரிய வீரம் இல்லைங்களா? அந்த பேர் நல்ல பேர் என்ன? இல்லை இல்லை என்ன? இல்லை இல்லை புகழ் சோழர் இல்லை, அவர் பேர் இல்லை, அந்த பேர் மட்டும் சொல்லிடுறேன் நான். நல்ல பேர். கலிப்பகையார். கலிப்பகையார் போருக்கு போகிறாரு. போருக்கு போகிற பொழுது வீர மரணம் அடைஞ்சிட்றார். அப்படி வீர மரணம் அடைஞ்சதுனால அவர் திருவடி அடைஞ்சிட்றார். சரி, ஒருத்தருக்கு மனம் பேசி முடித்தாச்சு, இன்னொருத்தர் திருமணம் செய்து கொண்டு வாழுவதற்கு யாருக்கு திலகவதி அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, இருந்தால் வேற ஒருத்தர் திருமணம் செய்ய வச்சுருவாங்கன்னு சொல்லி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வுயிரை அவ்வுயிரோடு இசைவைப்பேன் என மொழிந்தார்னர். இந்த உயிரை கொண்டே அந்த உயிரோடு சேர்க்கிறாங்களாம். அப்படின்னு என்ன, நானும் இனிமேல் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த குழந்தையா 10 வயசு இருக்கிறார் நாவுக்கரசு பெருமான். அவர் என்ன செய்கிறாருன்னா, போய் அக்கா திருவடியில் விழுந்து அழுகிறார். நீ போயிட்டீன்னா நானும் போயிடுவேன், எனக்குன்னு இந்த உலகத்தில் யார் இருக்கிறாங்க? அதனால் அவர் அழுகிறதுனால அக்கா கொஞ்சம் முடிவை மாற்றிக்கிறாங்க. தம்பியார் உளராக வேண்டுமென வைத்ததையா அப்படின்னு. தம்பி வாழணுங்கிறதுக்காக உயிர் வாழ்ந்த பெருந்தகையார் திலகவதி அம்மா. தம்பியை எப்படியாவது நெறிப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அம்மா தன்னுடைய முடிவை கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. அப்படி மாற்றின உடனே இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு 10-20 வயசு வரைக்கும் அக்கா சொல்கிறதையெல்லாம் கேட்குறார். அக்கா சொல்கிற மாதிரி சைவத்திலிருந்து பணி செய்கிறார். அதற்கு பிறகு நாவுக்கரசு பெருமானுக்கு கொஞ்சம் அறிவாற்றல் அதிகம். அவர் ரொம்ப மெத்த படித்தவர். அவர் பல நூல்களை எல்லாம் படிக்கிறார். அப்படி பல நூல்களை எல்லாம் படித்து பல சமயங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறார். அப்படியெல்லாம் பார்க்குற பொழுது அவருடைய மனசில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த சமண சமயத்தில் கொல்லாமைன்னு இருக்குது, அதனால் சமண சமயம் அவருக்கு கொஞ்சம் பிடிக்குது. சைவத்தில் இருக்குது, ஆனால் அவருக்கு தெரியல. அது ஏன் சைவத்திலிருந்து சமணத்துக்கு போனார்? ஏற்கனவே நல்ல சமயத்தில் இருக்கிறவர், ஏன் அதுக்கு போனார் அப்படின்னா, அங்கே தான் சொல்கிறாருங்க, நம்ம என்ன தான் பெரிய அப்படியே ஒரு சைவ குடும்பத்திலே பிறந்தாலும் கூட சைவத்தில் நின்று பணி செய்கிறதுக்கு இறைவனுடைய திருவருள் வேணுங்க. திருவருள் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அங்கே தான் சொல்கிறார், நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார்னர். வேறு எந்த இடத்துலையும் சொல்கிறதில்ல. நாவுக்கரசு பெருமான் ஏன் சமணத்துக்கு போனார் அப்படிங்கிற ஒரே ஒரு இடம் இந்த இடம்தான். ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நம்பர் அருளாமையினால் அப்படின்னார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய திருவருள் இல்லைன்னா நம்ம சைவத்தில் நிரந்தரமாக பணி செய்ய முடியவே முடியாதுங்க. அது அந்த சரீரத்தில் வச்சு சொல்கிறாருங்க. அப்படி அதாவது நில்லா உலக இயல்பு கண்டு, இந்த உலக வாழ்க்கை நிலையற்றதுன்னு தெரிஞ்சிட்டாரு. நில்லா உலக இயல்பு கண்டு நில்லா உலக இயல்பு கண்டு, அதாவது சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் அப்படின்னார். எல்லா சமயத்தையும் தெரிஞ்சிட்டாரு. எல்லா சமயத்தையும் தெரிஞ்சவர் சைவத்தில் நிற்க முடியல அப்படின்னா என்ன காரணம்? நம்பர் அருளாமையினால். அப்போ பெருமானுடைய திருவருள் இல்லாதனால சமணத்துக்கு போயிட்டார். சமணத்துக்கு போய் நீண்ட நாட்களாக அதில் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, போன உடனே அவருக்கு தர்மசேனர்னு பட்டம் கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய ஆள் இல்லைங்களா, அறிவாற்றல் அதிகம். தர்மசேனர்னு பட்டம் கொடுத்து அவரை ஒரு குருமாராக வச்சுருக்கிறாங்க, சமய குருமாராக அங்கே வச்சுருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஓடிப்போச்சு. ஏன்னா அவர் ஒரு 20 வயசில் போயிருப்பார் என்னமோ. ஒரு 40-50 வருஷம் கழிச்சுங்க அம்மா பார்த்தாங்க, நமக்கு வயசாகி போச்சு,
அம்மா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? இப்போ அம்மா போயாச்சு, அப்பா போயாச்சு, கூட இருந்த தம்பி போயாச்சு, எல்லோரும் போயாச்சு. அப்போ என்ன செய்யணும்? சரி, மேலே போகணுங்கிற ஒரு முடிவு பண்ணாங்க, அதையும் தம்பிக்காக விட்டாச்சு. நேராக திருவதிகை போனாங்க. திருவதிகையில் போய் ஒரு தவச்சாலை அமைச்சாங்க. ஒரு தவச்சாலை அமைத்து அங்கே மலர் பறித்து பெருமானுக்கு கொடுப்பது, உழவார பணி செய்வது, ஆலயங்களை எல்லாம் பெருக்குவது, கூட்டுவது, இந்த மாதிரி சரியை தொண்டுகள் தான் யார் திலகவதி அம்மா செஞ்சுருக்கிறாங்க. இப்படி செஞ்சாங்க. எத்தனை நாள் செஞ்சாங்க அப்படின்னா, இன்னும் நீங்கள் திருவதிகை போனீங்கன்னா திலகவதி அம்மையார் பணி செய்த மடம் அப்படின்னு சொல்லி இருக்குது. உள்ளே போனோடனே வலதுகை பக்கம் இருக்குது. அந்த அங்கே தான் தங்கி அவங்க நீண்ட நாட்களாக பணி செய்கிறாங்க. ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அம்மாவுக்கு ஒரு 70 வயசுக்கு மேலே ஆயிருக்கும். அம்மா சரி, நமக்கு வயசாகி போச்சு, நமக்கு பின்னாடி இந்த சைவத்துக்கு தொண்டு செய்கிறதுக்கு நம்ம குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தொடர்ந்து சைவத்துக்கு தொண்டு செய்யணும்னு நம்ம நினைக்கணுங்க. திலகவதி அம்மா ஏன் தம்பியை மீண்டும் இந்த சமயத்துக்கு வரணும்னு சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சாங்கன்னா, நமக்கு பின்னாடி இந்த சைவத்துக்கு தொண்டு செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம குடும்பத்தில். அதனால் பெருமானே, நீங்கள் எப்படியாவது என்னுடைய தம்பியை மீண்டும் சமயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு 1 நாள் 2 நாள் இல்லைங்க, பல முறை விண்ணப்பம் வச்சாங்களாம். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்கிறார். தூண்டுதவ விளக்கணையார். யார் தூண்டுதவ விளக்குனா என்ன? எல்லா விளக்கையும் தூண்டுறதுக்கு ஒரு விளக்கு இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் தான் தூண்டு விளக்குன்னு பேருங்க. அந்த சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். அம்மாவை சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார், தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குழி நின்றும் எடுத்தால வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னார். 1 நாள் 2 நாள் இல்லைங்க, திருவதிகளை பணி செய்து கொண்டே பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வைக்கிறது. என் தம்பி எப்படியாவது மீண்டும் சைவத்துக்கு கொண்டு வா சாமி அப்படின்னு. அது தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளினா பெருமானை சொல்கிறார். சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில், நீங்கள் என்னை ஆட்கொண்டது உண்மை என்று சொன்னால், பெருமான் என்னுடைய தம்பியை பரசமயத்தில் வீழ்ந்து கிடக்கிறான், அவன் அந்த சைவத்துக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி பல முறை விண்ணப்பம் வச்சாங்க. உடனே சாமி என்ன பண்ணார் அப்படின்னா, அம்மாவுடைய கனவுல ஒரு நாள் சொல்கிறாரு, அவன் முன்னாமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான், போன பிறப்பிலேயே வாகீசராக இருந்து என்னை வேண்டி தவம் செஞ்சவன் உன்னுடைய தம்பி, அவன் முன்னாமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான், அன்னவனை சூளைமெடுத்து ஆட்கொள்வோம், உன்னுடைய மனக்கவலை ஒலினி, நீ என்னுடைய மனக்கவலை விட்டுரு, அவன் ஏற்கனவே என்னை வேண்டி தவம் செஞ்சவன், அவனை நான் சூளை நோய் கொடுத்து இந்த சமயத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி பெருமானே சொல்லுகின்ற பொழுது அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது தம்பி வந்துடுவான், போன தம்பி வந்துடுவான் என்று சொல்லி அப்படியே காத்துட்ருக்குறாங்க. அப்படி காத்து கொண்டு இருக்கிற பொழுது தான் ஒரு நாள் சரியான வயிற்று வலி அவருக்கு. இரவோடு இரவாக அப்படியே வயிற்று வலியில் துடிக்கிறார். அப்படி சமணத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா உபாயங்களும் செய்கிறாங்க, ஒன்றும் நல்லான பாடு இல்லை. மீண்டும் மீண்டும் அதிகமாக தான் ஆகுது. அவங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை எல்லாம் சொன்னால் மீண்டும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ தான் அவருக்கு நினைவு வருது, நமக்குன்னு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க இப்போ திருவதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் அவர் நினைக்கவே இல்லைங்க. அதாவது நாவுக்கரசு பெருமான் எப்படின்னா, அந்த ஊர்லேருந்து வந்தவர், திருவாமூர்லேருந்து வந்தவர் மீண்டும் திருவாமூருக்கு போகவே இல்லைங்க. அதாவது நடையறா பெருந்துறவு அப்படின்னா நாவுக்கரசு பெருமான் தான். தான் பிறந்த ஊருக்கு போகவே இல்லை, எல்லாமே விட்டுட்டு வந்துட்டார் வந்தவர். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் 6 யாத்திரை செல்கிறார். 6 யாத்திரையுமே அங்கே போய் சீர்காழியில் போய் தோனி அப்புறம் பார்த்துட்டு தான் அப்புறமா போவார். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய வரலாறு அப்படி இருக்குது. நாவுக்கரசு பெருமான் போகிறதே இல்லை, அக்காவை பற்றி நினைவே கிடையாது. அப்புறம் இப்போ தான் அந்த வயிற்று வலி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் நினைக்கிறார். அப்படி நினச்ச உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா, சரி அக்கா ரொம்ப கண்டிப்பான அக்கா, ஏற்றுக்குவாங்களா இல்லையா தெரியல, அதனால் அவருக்கு சமையல் செய்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுத்துருக்குறாங்க. அந்த சமையல்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி அக்கா திருவதிகள் இருப்பாங்க, போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இரவோடு இரவாக அந்த சமையல்காரன் வந்த உடனேயே அவன் சொல்லவே இல்லை. அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு, திலகவதி அம்மாவுக்கு தீங்குளதோ அப்படின்னாங்க. ஆமாம், உயிர் மட்டும்தான் இன்னும் போகலை, உங்கள் தம்பிக்கு உயிர் மட்டும்தான் இன்னும் போகலை, துடிச்சிட்ருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா எப்படி பதறி இருக்கோன்னு. ஆனால் அந்த அக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு குறைமன் அப்படின்னாங்க. சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய இடத்துக்கு நான் வரமாட்டேன், போய் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அப்படின்னா சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய எந்த ஒரு இடத்துக்கு நாம் போகக்கூடாது.
ஒன்று தட்டி கேட்கணும். அப்படி தட்டி கேட்க தைரியம் இல்லைன்னா காதை பொத்திட்டு அங்கேருந்து வெளியில் வந்துடணும். அது சரி பரவாயில்ல பேசிட்டு போகிறோம் போ அப்படின்ட்டுலாம் நாம் இருக்கக்கூடாது. சைவத்தில் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஏன்னா அக்கா தம்பி உயிர் போகுது, உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறாரு, உயிர் மட்டும்தான் இன்னும் போகலை. ஆனாலும் சொல்கிறாங்க பாருங்க, நன்றறியாமன் பள்ளி நன்னுகளேன் எனும் வார்த்தை சென்றவனுக்கு உரைமின் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொன்னாங்க. இவன் போய் சொன்னான், சமையல்கார் அதே மாதிரி சொன்னான், அக்கா ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அப்போ தான் நாவுக்கரசு பெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, இரவோடு இரவாக சமணர்களுக்கு தெரியாமல் ஒரு வெள்ளை ஆடையை ஒன்று தலை மேலே உடுத்தி கொண்டு அப்படியே தலையாக போத்திட்டு அப்படியே நேராக திருவதிக்கு நடந்து வந்தார். அப்படி நடந்து வந்த நேரம் என்னென்னா, அருமையான அந்த இடத்த சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, திருப்பள்ளி எழுச்சி காலையில் 5 மணி இருக்கு. அவர் திருவதியை சேர்ந்த நேரம் சொல்கிறாருங்க. அதுக்கு எப்படி சொல்வார்னா சேக்கிழார் பெருமான், நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்கள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாருங்க. திருநீர் அணிஞ்சால் அகையரில் போகுமா? சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் பாருங்க, ஒவ்வொன்றும் நமக்கு திருநீர் அணிஞ்சால் அகையரில் போகும், சூரியன் வந்தால் புறையரில் போகும். இந்த புராணத்தை படித்தாவே அதுதான் நமக்கு நன்மை. இந்த புராணத்தில் பாயிரத்தில் 10வது பாட்டில் சொல்கிறாரு, புராணத்தினுடைய பெயர் என்னன்னு அதில் சொல்கிறாரு, புராணத்தினுடைய பயன் என்னன்னு அதில் சொல்கிறாரு. இங்கீதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் 2 மாக்கள் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையரில் போக்குகின்ற செங்கைதிரவன் போல் நீக்கும் திருத்தொன்று புராணம் என்பாம் அப்படின்னார். அப்படின்னா இந்த உலகத்தில் 2 இருள் இருக்குது. ஒன்று இப்போ நம்ம இருட்டு விளக்கெல்லாம் அணைச்சிட்டா ஒரு இருள் இருக்குது இல்லையா? இன்னொரு இருள் என்னென்னா, நம்மளை நல்லதெல்லாம் செய்ய விடாமல் தடுத்துட்டு இருக்குது பாருங்கள். என்னை விட இந்த உலகத்தில் யாருமே பெரியவன் இல்லையே நமக்கு ஒரு அகந்தை இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் ஆணவ இருளுங்க. அதுக்கு பேர் அகையிருள். புறையிருள் எப்போ நீங்கன்னா சூரியன் வந்தால் நீங்கிடும். அகையிருள் எப்போ நீங்கன்னா திருத்தொன்று புராணம் படித்தா நீங்குங்கிறார். இது யாருனுடைய வாக்குன்னா சேக்கிழார் பெருமானுடைய வாக்குங்க. ஆமாம், உலகத்தில் 2 இருள், அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம், புறையிருள் என்று சொல்லக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பௌதிக இருள். ஆணவ மலம் எப்போ நீங்க அப்படின்னா நமக்கு புராணம் படித்தா நீங்குங்க. புராணம் கேட்கணும், இல்லைன்னா புராணம் படிக்கணும். அதே மாதிரி புறையிருள் எப்போ நீங்க அப்படின்னா சூரியன் வந்தாச்சுன்னா நீங்கிடும். அதைத்தான் அங்கே சொல்கிறாருங்க. அதே மாதிரி திருநீர் அணிஞ்சாலும் நமக்கு அகையிருள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நீர் அணிந்தார் அகத்திருளும் நிறைகங்கள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி காலம்னாரு. அப்படி விடிய கால நேரத்தில் நாவுக்கரசு பெருமான் வர்றார். அப்படி வந்த உடனேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அம்மையார் அதாவது அப்படியே அக்கா காலில் அப்படியே தலகுப்புற விழுந்தார். நீட்டி நெடுஞ்சான் கடைய அக்காவுடைய திருவடியில் விழுந்து வணங்கினார். வணங்கி எந்திரிச்ச உடனே அம்மா என்ன பண்ணாங்கன்னா, திருக்கையிலை குன்றுடையான் திருநீர் அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னார் சேக்கிழப்ப. முதன் அம்மா கொடுத்து திருநீர் தான் கொடுத்தாங்க தம்பிக்கு. 40-50 வருஷம் கழித்து தம்பி வயிற்று வலியோடு வந்தான். ஆனால் வயிற்று வலியோடு வந்த தம்பிக்கு திலகவதி அம்மா என்ன கொடுத்தாங்கன்னா திருநீர், திருக்கையிலை குன்றுடையான் திருநீர் அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னார். திருவஞ்சலத்தை ஓதி அப்படியே திருநீர் பூசி விட்டாங்க. அப்படியே உடம்பு பூரா பூசிட்டாராம். அப்படி உடம்பு பூரா பூசிட்டு அப்படி நிற்கிறார். அப்படி நின்ன உடனேயே அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி வயிற்று வலியோடு வந்திருக்கிறாரு பாவம், அவருக்கு ஏதாவது செய்யலாம், பணிவிடைகள் செய்யலாம், ஏதாவது சாப்பிட்றது கொடுக்கலாம், ஓய்வெடுக்க சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே செய்யலைங்க அம்மா. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ்வளவு கண்டிப்பான அக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு விளக்கமாத்த எடுத்து கையில் கொடுத்து, ஒரு தோண்டி எடுத்து கையில் கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, பற்றறுப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னார். பற்றறுப்பார் யார்? சிவபெருமான் இல்லையா? உள்ளே இருக்கக்கூடியவர் தான் நம்ம பற்றுக்களையெல்லாம் நீக்கக்கூடியவர். பற்றறுப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்னார். போய் வேலை செய், முதல்ல வயிற்று வலியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், போய் வேலையை செய் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த வயிற்று வலியோடவே பாடிய திருப்பதிகம்தான் கூற்றாயினவாறு விளக்குகளீர் என்று சொல்லக்கூடிய திருப்பதி. அப்படியே வயிற்று வலியோடவே அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே பாடுறார். அப்போவே திருவடி கேட்குறார், ஆற்றேன், அதாவது ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் அகம்படியே வயிற்றோடு துடக்கி முடக்கியிட என்று அந்த பதிகத்தில் கூற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்கவன் எப்பொழுதும் தோற்றாது என் அகம்படியே வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே என்று சொல்லி அந்த பதிகத்தை அப்படியே பாடிக்கொண்டே உழவாரப்பணி செய்கிறார். அப்படி உழவாரப்பணி செய்து கொண்டு இருக்கிற பொழுது 10 பாடலையும் பாடி முடிக்கிறார்.
அதற்கு பிறகு அவருடைய வயிற்று வலி நீங்குகிறது. வயிற்று வலி நீங்கிய உடனேயே மேலிருந்து சாமி இந்த ஒரே பதிகம்தான் பாடியிருக்கிறார். மேலே அது வரைக்கும் அவருடைய பெயர் என்னென்னா மருள் நீக்கியாருங்க. இப்போ தான் திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேர் சாமி சொல்கிறார். ஆமாம், சாமி 7 உலகத்திலையும் கேட்குற மாதிரி சொல்கிறார். பாவூற்றலர் செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்னும் நல்ல நாமம் உலக 7னும் நயப்புற மண்ணுக அப்படின்னார். 7 உலகத்திலையும் கேட்கணுமா, 7 உலகத்தில் அந்த பேர் நிலச்சி நிற்கணுமா அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமான் திருவதிகை பெருமானே அங்கே வந்து அருளியதாக நமக்கு சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். இப்படி தான் நாவுக்கரசு பெருமானுடைய அந்த பதிகை நமக்கு வந்தது. 4, 5, 6 என்று சொல்லக்கூடிய திருமுறை நாவுக்கரசு பெருமான் நமக்கு அருளுகிறார். அதில் திருத்தாண்டகம் என்று சொல்லுவது ஒப்பற்ற ஒரு பதிகம். நமக்கு அன்றைக்கி சோமவாரத்தில் கூட நம்ம படித்தோம் இல்லைங்களா, நின்ற திருத்தாண்டகம். நின்ற திருத்தாண்டகம் ஸ்ரீ ருத்ர மந்திரத்துக்கு இணையானதுங்க. ருத்ர மந்திரம் நீங்கள் சொல்கிறதும் ஒன்று, நின்ற திருத்தாண்டகத்தை படிக்கிறதும் ஒன்று. ஏன்னா பெருமானுடைய நின்ற நிலை, பெருமான் எப்படியெல்லாம் இருக்கிறார் இந்த உலகத்தில், பஞ்சபூதங்களாக மண்ணாக விண்ணாகலாம் இருக்கிறார் இல்லைங்களா, அதையெல்லாம் சொல்லுவது தான் நின்ற திருத்தாண்டகம். இதெல்லாம் அப்பர் சாமிகள் நமக்கு அருளிய ஒரு திருமுறைகள், 3 திருமுறைகள். அதற்கு பிறகு நம்பிகளுடைய திருமுறை. இந்த வகுப்பு இதிலேயே சரியாக போயிடும். பெரிய புராணத்தை பற்றி தனியாக அடுத்த வகுப்புக்கு நம்ம சிந்திச்சுக்கலாம். ஆமாம், 7ஆம் திருமுறை அடுத்தது நமக்கு இல்லைங்களா. அப்புறம் நாவுக்கரசு பெருமான் பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு கடைசியாக அவர் திருவடி அடைஞ்சது திருப்புகலூர் என்று சொல்லக்கூடிய திருப்பதியில் சரிதம் வர பொழுது நம்ம விரிவாக இப்போ எப்படி பதிகம் பாடினாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம சிந்திக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறை தம்பிரான் தோழர். அதால் நாமெல்லாம் ஓய்வடைய வேண்டும் என்பதற்காக சாமியினுடைய திருவடியில் இருந்தவர் சுந்தரர் இல்லையா. அவர் எங்கே இருந்தார், கைலாயத்தில் சாமிக்கு அணுக்க தொண்டராக பூவும் நீரும் அணைந்து நின்றவர் தான் நம்முடைய சுந்தரர். நம்மெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த உலகத்தில் நாமெல்லாம் அதாவது நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக அந்த திருவடியை விட்டு 18 ஆண்டுகள் அந்த மண்ணுலகத்தில் அவதிப்பட்டவர் நம்முடைய நம்பிகள்ங்க. ஆமாம், மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர பொதுவாரவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அவர் திருமலையில் இருந்தது. அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வரலாற்றில் சொல்கிறார். திருமலையில் அவர் இருக்கின்ற பொழுது தான் அப்படியே அங்கே 2 பெண்கள் இருந்தாங்க இல்லைங்களா, கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள். அந்த பெண்களை கண்ணுற்றது. அந்த பெண்களை கண்ணுற்றது எதுக்கு அப்படின்னா, நமக்கெல்லாம் திருமுறை, நமக்கு இந்த திருத்தொண்ட தொகை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். அதாவது அவருடைய அவதார நோக்கம் என்னென்னா திருத்தொண்ட தொகை. அது என்னங்க திருத்தொண்ட தொகையில் அப்படி இருக்குது அப்படின்னா, அதில் தான் எல்லாமே இருக்குதுங்க. ஞானம் உய்ய நாம் உய்ய, சேக்கிழ பெருமான் சொல்லார் விரமண்ட நாயனாருடைய புராணத்தில், ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமன் பாடன்னார் சேக்கிழ பெருமான். இந்த சைவ நெறிக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது. சைவ நன்னறியே நிலை பெற வேணும்னா திருத்தொண்ட தொகை தான் முக்கியங்கிறார் சேக்கிழ பெருமான். ஞாழம் உய்யனா உலகம் உய்ய, நாம் உய்ய நாம் எல்லாரும் உய்வடைய, ஞாழம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமன் பாட திருத்தொண்ட தொகைமன் பாட நல்லா சொல்லுவார் அந்த இடத்த. அடியார் உடன் நாம் உளது என்றால் ஆலம் அமுது செய்த பிறான் அடியார் பெருமை அறிந்தார் யார், ஆரூர் பெருமான் சொல்கிறார். ஆமாம், ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் செயலுமை செழுமறைகள் ஓலமிடும் உணர்வறியார் தான் அப்படின்னார். செழுமறைகள் ஓலமிடமும் உணர்வறியார் அப்படின்னார். வேதங்கள் எல்லாம் ஓலமிட்டு காண முடியாத பெருமான் சிவபெருமான். அப்படி வேதங்கள் ஓடவிட்டு காண முடியாத சிவபெருமான் சொன்னாராம். விரல்மண்ட நாயனார் புறகுன்னு சொல்லி சொன்ன பொழுது அங்கே சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏப்பா நான் அடியார் கூட தாப்பா இருக்கிற என்ன புறகுன்னு சொல்கிறிய. சைவ சமயத்தில் சிவபெருமானையே புறகுன்னு சொன்ன ஒரு அடியார் இருக்கிறார், விரல்மண்ட நாயனார் அங்கே இருக்கிறார். ஏன் அவர் அப்படி சொன்னார் தெரியுங்களா? அவருடைய கொள்கை என்னென்னா, முதிரும் அன்பர் பெருந்தொண்டர் முறைமை தேடு திருக்கூட்டம், அதற்கு பிறகு சாமியை வழிபாடு செய்கிறது. முதல்ல திருக்கூட்டத்தை வழிபாடு செய்கிறது, அடியார்களை வழிபாடு செய்கிறது, அதுக்கு பிறகு இறைவனை வழிபாடு செய்கிறது. அப்படி செஞ்சுட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் நம்பிகள் கோயிலுக்குள்ளே வருகின்ற பொழுது, நம்பிகள் திருவாரூர் கோயிலில் வரார். உள்ளே வருகின்ற பொழுது தேவாசிரி மண்டபத்தில் அடியார் பெருமக்களெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, திருநீர் பூசி கொண்டு அடியார் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் எதை நினச்சிட்டு வராருன்னா, இவங்களை எல்லாம் போய் நேரில் போய் வணங்குறதுக்கு நமக்கு தகுதி இல்லை, நம்ம தகுதிக்கு நாம் கொஞ்சம் ஒதுங்கி போய்க்கலாம். நம்ம சொல்ல முடியாது, எதுக்கும் கொஞ்சம் ஓரமாக போயிட்டால் பிரச்சனை இல்லைன்னு. அது மாதிரி தான் அவர் வரார், அப்படி ஓரமாக ஒதுங்கி வர்றார். ஏன்னா நேரில் போய் இன்றைக்கி இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் தகுதி இல்லை,
அப்படின்னு தான் அவர் வர்றாரு. ஆனால் விரல்மண்ட நாயனார் ஏன் புறத்தில் வழிபாடு செய்யணுங்கிறதுக்கு இதுதான் காரணம். நான் உள்ளுக்குள்ளேயே வழிபாடு செஞ்சுட்டேங்க, அதெல்லாம் நான் அசோகனையா பார்த்தோன்னா நான் உள்ளுக்குள்ளேயே மனசுலேயே வணங்கிட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறது வந்து இந்த மாதிரி இடர்பாடு வரும். இப்போ அவர் உள்ளுக்குள்ளே வழிபாடு செஞ்சுட்டு தான் வர்றாரு. ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, விரல்மண்ட நாயனார் என்ன நினைக்கிறாருன்னா, சுந்தரர் யார்? இறைவனுடைய தோழர், தம்பிரான் தோழர் இல்லையா? தம்பிரான் தோழர், இறைவனே ஆட்கொண்டதுனால அவன் வந்து யாரையும் வணங்காமல் போனான் சுந்தரன். அடியார்களை வணங்காத போன சுந்தரன் பிறகு சுந்தரனை ஆட்கொண்டு சிவபெருமானும் பிறகு ஆரூர் பெருமானும் பிறகு சாமியே பயந்துட்டு வந்து எங்கே காட்சி கொடுத்தாரு தெரியுங்களா? வடக்கு கோபுரத்தில் காட்சி கொடுத்தாரு. யாருக்கு? சுந்தரருக்கு. அதுக்கு பேர் ஒட்டு தியாகேசர்னு பேர். இன்றைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம். திருவாரூரில் வடக்கு கோபுரத்தில், வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்தால் ஒட்டு தியாகேசர்னு இருக்குது. அது யாருன்னா சுந்தரருக்கு, விரல்மண்ட நாயனாருக்கு தெரியாமல் காட்சி கொடுத்த இடம். அப்போ தான் சாமி சொன்னாராம், அடியாருடன் நாம் உலது அப்படின்னா. கேப்பா, நான் அடியாரோட தான்ப்பா இருக்கிறேன், என்ன பிறகுன்னு சொல்கிறையேன்னு சொல்லி சொன்னதாக சேக்கிழா பெருமான் நமக்கு அந்த விரல்மண்ட நாயனார் புராணத்தில் பதிவு செஞ்சுருக்கிறார். அப்படின்னா சுந்தரர் தான் நமக்கு வந்து இந்த திருத்தொண்ட தொகை, அடியார் வழிபாட்டை எல்லாம் நமக்கு வந்து கொடுத்தவர் சுந்தரர் தான். ஆமாம், அவர் இல்லைன்னா நமக்கு வந்து அடியார் வழிபாடு தெரியாத போயிடும். அப்படி கைலாயத்தில், அந்த கைலாயத்தில் உபமன்ய முனிவர்னு ஒருத்தர் இருக்கிறார். யார்? எல்லாத்துக்கும் தெரியும். பதஞ்சலி, வியாக்கரபாதர்னு 2 பேர் தில்லையம்பதியில் வழிபாடு செஞ்சாங்க இல்லைங்களா? அவங்க தான் வந்து இறைவனுடைய நடன கோலத்தை உள்ளுக்குள்ளே பார்த்தவங்க. சாமிகிட்ட விண்ணப்பம் வச்சாங்க, இந்த கோலம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சாமி, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது சாமி வந்து என்ன செஞ்சார்னா, ஒரு தை மாதம் அந்த பூச நட்சத்திரத்தில் வந்து மண்டிலே நின்று ஆடி எல்லாத்துக்கும் அந்த அருட்காட்சி கொடுத்தார், ஆனந்த காட்சி கொடுத்தார். இப்படி தான் நமக்கு அந்த காட்சி கிடைச்சது. அதில் அந்த புலிக்கால் முனிவர் என்று சொல்லக்கூடியவர் தான் வியாக்கரபாதர். வியாக்கரனா வடமொழி, வியாக்கரபாதம்னா புலிக்கால் தமிழில். புலிக்கால் முனிவருடைய மகன் தான் உபமன்ய முனிவர். உபமன்ய முனிவர் வந்து கைலாயத்தில் இருக்கிறார். அவர் வந்து சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சிட்ருக்கிறார். அப்படி உபதேசம் செஞ்சிட்ருக்கிற பொழுது ஒரு பெரிய ஒளி ஒன்று போகுது வானத்தில். அந்த ஒளி எப்படி இருந்ததுன்னு சேக்கிழா பெருமான் சொல்லாருங்க. 1000 ஞாயிறு போன்றதோர் பேரொளினார். ஒரு சூரியனைவே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. 1000 சூரியன் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி ஒரு பெரிய ஒளி போகுது. அந்த ஒளி யார் தெரியுங்களா? திருவஞ்சை களத்திலிருந்து நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேரமான் பெருமான் நாயனாரும் போனாங்க இல்லையா? அது சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானையில் போனார் பாருங்கள். அந்த ஒளி தான் அது. அது அப்படியே மேலே போயிட்டுருக்குது. அப்படி மேலே போன உடனேயே உபமன்ய முனிவர்கிட்ட பாடம் கேட்டிருக்கிறாங்க ஒரு சீடர்கள் எல்லாம். அவங்க எல்லோரும் கேட்குறாங்க, இது என் கொல் அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சாமி, இது மாதிரி ஒரு ஒளி நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை, எல்லாம் அதிசயமாக இருக்குது, எப்படி சாமி இது என்ன ஒளி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கும் உடனே தெரியலையாம். யார்? உபமன்யம், முக்காலம் உணர்ந்தவர் உபமன்ய முனிவர். ஆனால் அவருக்கும் தெரியல. உடனே அவர் என்ன பண்ணார்னா, இறைவனுடைய திருவடியை வணங்கினார். இறைவனுடைய திருவடியை வணங்கினோன்னு சாமி உணர்த்துறார் அவருக்கு. வர்றது சுந்தரன். எங்கேருந்து வர்றான்? திருவஞ்சை களத்திலிருந்து வெள்ளை யானையில் வந்துட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாராம். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, தானனி முன்படைத்தான் பதிகத்தை எல்லாத்துக்கும் மனப்பாடமாக தெரியும் நிறைய பேர்த்துக்கு. அதில் ஒரு பாட்டு வருது பார்த்தீங்களா? இந்திரன் மால் பிரமன் எழில் ஆறுமிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஓரன் என்றான் நொடித்தானுடைய உத்தவனே. அந்த இடம் வருது பார்த்தீங்களா? அதில் மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான். அது சாமிகிட்ட வந்து இவர் கேட்குறாராம். யார்? உபமன்ய முனிவர். இது யாருன்னு கேட்குறாராம். சாமி வந்து சொல்கிறாரா, நம்ம சுந்தரம் வரான், நந்தமர் ஊரன் என்றார், நம்ம சுந்தரம் வரான் அப்படின்னு சொல்லி உரிமையோடு சொன்னாராம். இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? சுந்தரருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் பாருங்கள், இப்போ வந்து சாமிக்கும் உபமன்ய முனிவருக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு உரையாடல் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே தான் நடக்குது. இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? மேலே போயிட்டு இருக்கக்கூடிய சுந்தரருக்கு தெரிஞ்சிருச்சு. சுந்தரர் அந்த பதிகத்தில் பாடுறார். அதுதான் அந்த இடம். மந்திர மாமுனிவர் இவன் யாரென எம்பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான்மலை உத்தமனே அப்படின்ட்டு அப்படி அவருக்கு சாமி உணர்த்துறார். அப்படி உணர்த்தியதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த உபமன்ய முனிவர் எப்படிப்பட்டவர்னா, சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்காதவருங்க. இது வரைக்கும் யாரையும் அவர் வணங்கினதே இல்லை. அப்படியே கையை மேலே தூக்குனவர் தான். அந்த ஒளி போகிற திசையை நோக்கி போயிட்டே இருக்கிறார். அப்படி போயிட்டே இருக்கிறார். அந்த ஒளி மறையிற வரைக்கும் அதை வணங்கி கொண்டு அப்படி நிற்கிறார். சீடர்கள் எல்லாம் போகிறாங்க பக்கத்தால். சீடர்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க, சாமி
நீங்கள் சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இப்போ வணங்குனீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அது சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என் கேட்குறாங்க. இங்கே நியாயமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. சம்புனா சிவபெருமானுங்க. சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இகுது என் அவங்க கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரோரன் நாம் தொழும் தன்மையன் என்று சொல்லி சொன்னார். ஆமாம், அப்படின்னா ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அவன் நம்மெல்லாம் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறோம், அண்டமுழுதையோட வழிபாடு செய்கிறோம், போயிடுறோம். ஆனால் சுந்தரர் எப்படின்னா அப்படி உள்ளுக்குள்ளே வச்சு வருடிட்டு இருப்பாராம். அப்படின்னா எப்பொழுதும் சுந்தரருக்கு அந்த சிவபெருமானுடைய திருவருளியே இருப்பார். தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வச்சு வருடி கொண்டு இருப்பது. அதை நாயன்மார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு அதுதானுங்க. அப்படி சொல்லுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது தான், ஓ அப்படியா, அப்படின்னா அவர் செய்த தவம் என்ன, நாங்களும் அதை கொஞ்சம் கேட்குறோமே, நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு அப்படின்னு. இதுதான் பெரிய புராணத்தினுடைய துவக்கமே. அடுத்த திருமலை சிறப்பு வர பொழுது இது உங்களுக்கு வரும். இப்போ கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லி வைக்கிறேன். அப்புறம் தான் எல்லோரும் கேட்குறாங்க, அப்படின்னா அவர் என்ன தவம் செஞ்சார், அவருடைய வரலாறு எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ மண்ணுலகத்திலிருந்து மேலே வந்துட்டுருக்கிறார் கைலாயத்துக்கு, ஏன் மண்ணுலகத்துக்கு போனார் அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதை விட அந்த இடத்துல அவர் அறிமுகப்படுத்துகிறார் பாருங்கள் சேக்கிழார் பெருமான். அருமையான இடம். அதாவது உபமன்ய முனிவர் யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாருங்க. உபமன்ய முனிவர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு திருவடி தீட்சை பண்ணவருங்க. கிருஷ்ணருக்கே திருவடி தீட்சை பண்ணவர் உபமன்ய முனிவர். அதாவது நர்மதை ஆற்றங்கரையில் கைலாயத்தில் ஒரு ஒரு கானகத்தில் இருக்கிற பொழுது அங்கே ஒரே ஒரு மலர் செடி தான் இருக்கும். அந்த ஒரே ஒரு மலர் செடி தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய மலர்களை பறித்து தான் தினசரி உபமன்ய முனிவர் பூஜை பண்ணுறார். ஒரு நாள் மலர் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்குற பொழுது கிருஷ்ணர் அங்கே போய் இருக்கிறார். கிருஷ்ணர் அங்கே போய் இருக்கிற பொழுது கிருஷ்ணர் பறித்து பூஜை பண்ணிடுறார். கிருஷ்ணர் பறித்து பூஜை பண்ணதுனால மலர் இல்லை. சீடர்கள்லாம் போய் சொல்கிறாங்க முனிவர்கிட்ட, சாமி இன்றைக்கி கண்ணனுடைய ஆட்கள் வந்து மலரெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க, நமக்கு இன்றைக்கி பூசைக்கு பூ இல்லைங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உபமன்ய முனிவர், அவர் பூஜை பண்ணார்ல அந்த பூவை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. சாமி அது நிர்மால்யமாயிருக்கும், இல்லை நிர்மால்யமான பூ போடக்கூடாது இல்லைங்க சாமி, இல்லை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த பூவிலே பூஜை பண்ணுறார். அப்புறம் இந்த செய்தி வந்து கண்ணனுக்கு போகுது. கண்ணனுக்கு போன உடனே நிர்மால்யமான மலர் எப்படி உபமன்ய முனிவர் பூஜை பண்ணார், நானே வரேன்ட்டு அவர் நேரில் வர்றார். நேரில் வந்து உபமன்ய முனிவர்கிட்ட கேட்குறார், எப்படி நான் அர்ச்சனை செய்த மலர்களால் நீங்கள் மீண்டும் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொன்னார், வைதிக முறைப்படி பூசை செய்யறதுனா தீக்கை வாங்கணும், நீங்கள் யாருக்கிட்ட தீக்கை வாங்கினீன்னு கேட்குறாரு. நான் பரமாத்மா கண்ணன், நான் கண்ணன், நானே தீட்சை, ஆமாம் தீட்சை வாங்கி தான் பூஜை பண்ணணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நீங்கள் பூஜை பண்ண மலர் சாமியினுடைய திருவடிக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குற பொழுது காட்டுறார். யார்? உபமன்ய முனிவர் காட்டுறாரு. கண்ணன் பூஜை பண்ண மலர் பெருமானுடைய திருவடிக்கு போய் சேரல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிருஷ்ண பரமாத்மா சரி எனக்கு நீயே தீட்சை பண்ணி வை அப்படிங்கிறாரு. அப்படிங்களா, நீயே தீட்சை பண்ணி வை அப்படின்னா உபமன்ய முனிவர் தீட்சை பண்ணி வச்சு திருவடி தீட்சையும் கொடுக்குறாரு. இது நான் சொல்லலை, பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா உபமன்ய முனிவர்கிட்ட தீட்சை வாங்கி அவர் சிவ பூஜை பண்ணின வரலாறு பெரிய புராணத்தில் திருமலை சிறப்பில் இருக்குது. யாதவன் துவரைக்கு இறையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், பூதநாயகன் பொறுவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் அப்படிங்கிறார். அப்படின்னா யாதவர் குலத்திலே தோன்றியவன். அப்புறம் துவாரகைக்கு இறைவனாக இருக்கக்கூடிய, துவாரகை தான் அவருடைய கண்ணனுடைய ஊர் இல்லையா, துவாரகைக்கு இறைவனாக இருக்கக்கூடியவன் மாதவன், பெரிய தவங்களெல்லாம் செய்தவர். அவருடைய முடி மேலே இவர் திருவடி வச்சவர். யார்? உபமன்ய முனிவர். அவருடைய திருவடி மேலே திருமுடி மேலே திருவடி வச்சவர் சுந்தரருடைய திருவடி வாங்குறாருன்னா இவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அதுதான் நம்ம சிந்திக்கணுங்க. ஏதாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கே தீட்சை பண்ணி வச்சவர் உபமன்ய முனிவர். உபமன்ய முனிவரே ஒருத்தர் வணங்குறார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அப்போ சுந்தரர் எவ்வளோ பெரியவராக இருக்கணும், அதுதான் நம்ம சிந்திக்கணுங்க. ஆமாம், இப்போ சுந்தரருடைய வரலாற்றை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். மேலே மலர் பறிச்சிட்ருக்கிறாங்க. அங்கே 2 பெண்கள் உமையம்மைக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க பேர் தான் கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய பெயர். அந்த பெண்களும் நந்தவனத்தில் மலர் பறிக்கிறாங்க. இவர் பெருமானுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருந்து இவரும் நந்தவனத்தில் மலர் பறிக்கிறாரு. அப்படி திரும்பி பார்க்குறார், அவ்வளோதான். அங்கே வேறு ஒன்றுமே நடக்கலை. சும்மா
ஏதோ ஒரு காட்சி தெரியுது. அப்படி திரும்பி பார்க்குறார். திரும்பி பார்த்துட்டு நேராக சாமிகிட்ட போகிறார். சாமிகிட்ட போன உடனே பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது நீ அந்த 2 பெண்களை பார்த்துட்ட, அந்த 2 பெண்களை பார்த்ததுனால மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய். மண்ணுலகத்தில் போய், ஏன்னா அதுக்கு இங்கேயெல்லாம் வேலை இல்லை, கைலாயத்தில் அதுக்கு வேலை இல்லை. அதனால் அந்த 2 பெண்களோட மண்ணுலகத்தில் போய் அந்த பெண்களோட காதல் இன்பம் கலந்து அணைவாய் அப்படின்னு சொல்கிறார் சாமி. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் அப்படின்னா, இந்த திருவடி கிடைக்கிறதே பெருசு, இப்படி கிடைச்சி விட்டுட்டு போகிறனே சாமி. செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தாட்கொள் அப்படின்னார். அப்படின்னா இந்த 2 பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது மண்ணுலகத்துக்கு போகிற பொழுது. அப்படி மண்ணுலகத்தில் சென்று வேறொரு பெண்ணிடத்தில் என் மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் தான் என்னை தடுத்தாட்கொள்ளணும். வேறு எனக்கு என்ன தெரியும்? இப்போ நடந்ததை இந்த பிறப்பில் நடக்கிறது அடுத்த பிறப்பில் தெரியாது இல்லையா? அடுத்த பிறப்புக்கு நான் மண்ணுலகத்துக்கு செல்லுகின்ற பொழுது வேறொரு பெண்ணிடத்தில் என் மனம் செல்லுகின்ற பொழுது தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெருமாட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு வர்றார். அப்படி வச்சுட்டு வந்து அவர் அவதரித்தது தான் நமக்கு திருநாவலூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதி. திருநாவலூரில் ஒரு பெரிய வேதியர் குலத்தில் அவதரிக்கிறார். அப்படி வேதியர் குலத்தில் அதான் அந்த எதுக்காக அவர் இங்கே கீழே வந்தாருங்கிற காரணத்தை அங்கே சொல்கிறாருங்க. அதாவது தூல காரணம்னு ஒன்று இருக்குது, சூக்கும காரணம்னு ஒன்று இருக்குது. தூல காரணம் அந்த பெண்களை பார்த்தாரு, அதனால் அந்த பெண்களோட கல்யாணம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சாரு. அது எல்லாரும் சொல்கிறது, நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா, சேக்கிழார் பெருமான் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவாரவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அவர் பார்க்கலையாம். போக்கிடன்னு என்ன அர்த்தம்? சாமி தான் அந்த மனசை அங்கே போகச்சார் நமக்காக. அதாவது ஒருத்தர் மேலே இருக்கிறவரை கீழே கொண்டு வரணும்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லைன்னா, மையல் மானுடமாய் மயங்கும் வழி அப்படின்னு சொல்லிட்டு வரார். அப்படின்னா கீழே வர்றதுக்கு ஒருத்தரை டீப்ரமோட் பண்ணுறதுனா ஏதோ ஒரு காரணம் வேணும் இல்லையா? சாமிகிட்டே இருக்கிறார் சுந்தரர், கீழே வர்றதுனா உலகியல் காரணம் ஏதாவது ஒன்று வேணும். அதுக்காக அவரை இங்கே அனுப்புகிறாங்க. அப்படி நாமெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக நாவலூரில் அவதரிக்கிறார். அது ஒரு வேதியர் குலத்தில் அவதரிக்கிறாருங்க. உலகத்திலேயே ஒரு உயர்ந்த குலம் என்ன தெரியுங்களா? சிவவேதியர் குலம் தாங்க. அதுக்கு மேலே உயர்ந்த குலமே கிடையாதுங்க. மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனையிசை ஞானியார்வாள் தீதகன்று உலகம் உய திரு அவதாரம் செய்தார். அந்த சிவவேதியர் குலத்தில் அவர் அவதரிக்கிறார். இந்த மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை செய்யும்னார். மாதொரு பாகனார் யார்? சிவபெருமான். அவருக்கு வழி வழியாக அடிமை செய்யக்கூடிய குலம் இந்த வேதியர் குலம். அந்த குலத்தில் நாவலூரில் சடையனாருக்கு இசைஞானியாருக்கு மகனாக அவதரித்தவர் தான் நம்முடைய சுந்தரர். அப்படி இருக்கிறாரு. அவர் அங்கேருந்து அவர் குழந்தை விளையாடிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த குழந்தை அவ்வளவு அழகான குழந்தை இல்லையா? சுந்தரம்னாவே அழகு தானே. அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்து நரசிங்க முனைய நாயனர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடுவாழ் அரசர், அங்கிருந்த நாவலூரை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசர் அந்த குழந்தையை பார்க்குறாரு. அவருக்கு குழந்தை இல்லை. அதனால் இந்த குழந்தையை போய் சடைய நாயனார்கிட்ட கேட்குறாரு. இந்த குழந்தையை நாங்கள் எங்களுடைய மாளிகையில் வளர்த்துறோம், எங்கள் அரண்மனையில் வளர்த்துறோன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் கொடுத்துட்றாங்க. இவர் நம்பிகள் எங்கே வளர்றாரு? அங்கே அரண்மனையில் வளர்றார். அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அரண்மனையில் வளர்ந்தாலும் கூட அந்த வைதிக நெறி என்று சொல்லக்கூடிய அந்த சைவ நெறியிலிருந்து கொஞ்சம் கூட அவர் வெளியில் வரல. அதான் அவருடைய கோலத்தை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் எப்படி சொல்லுவார்னா, மன்னவர் திருவும் வைதீக திருவும் பொங்கம்பர். அப்படின்னா அரசனுடைய இளவரசருக்கு உண்டான அடையாளங்கள் இருக்குதான். நல்ல மாலைகள் எல்லாம் போட்டு நகநட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு ஒரு பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு அந்த கோலம் இருக்குது. சரி, அது மட்டும் போதுமானா திருநீர் உருத்தராக்கம், அப்படி குஞ்சினா குடுமை இதெல்லாம் வச்சிருக்கிறாராம். அதான் வைதீக கோலமும் மன்னவர் திருவும் பொங்க அப்படின்னு சொல்லி அந்த அழகை சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழ பெருமான் சொல்வார். அப்படியெல்லாம் அவர் இருக்கிற பொழுது 16 வயசு அவருக்கு திருமணமெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. திருத்தாட்கொண்ட புராணத்தில் அதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக வருங்க. அதுதான் வரும். நம்ம அடிக்கடி இங்கே பாடுவோம் இல்லையா? கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காளையை காண என்பார், பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார், மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த அழகை அப்படி சொல்லுவாருங்க. அவருடைய அழகை பார்க்குறதுக்கு சூரியன் எப்பவும் உதிக்கிறத விட கொஞ்சம் வேகமாக உதிச்சு வந்தானா. சேக்கிழ பெருமான் அதெல்லாம் சொல்கிறார். தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படிம்பாரு. அப்படி அந்த குதிரையில் வருகின்ற பொழுது பெண்கள் எல்லாம் அப்படி வரிசையில் நின்றுட்டு இருந்தாங்களாம். அந்த பெண்கள் நின்றுட்டுருக்கிற வரிசைக்கு அந்த குதிரை வந்த உடனே
அந்த குதிரை என்ன பண்ணுச்சான், இவரோட அழகை அந்த பெண்களெல்லாம் பார்க்கணும். கல்யாணம் ஆகிட்டா மறுபடியும் பார்க்க முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி மணமகன் எல்லாரும் பார்க்கலாம், கல்யாணம் ஆகிட்டா இன்னொருத்தருடைய கணவன் ஆயிடுறாரு, அதனால் பார்க்க முடியாதான். அந்த குதிரை வந்து அப்படி தாண்டிய பரியம் நம்பால் தகுதியில் நடந்தது என்பார் சேக்கிழ பெருமாள். அந்த பெண்களெல்லாம் பேசிக்கிறாங்களாம், குதிச்சு குதிச்சு வந்த குதிரை அந்த பெண்கள் பகுதிக்கு வந்தோன்னா அப்படி மெதுவாக நடந்து போச்சான். இதெல்லாம் அந்த புராணத்தில், தடுத்தாட்கொண்ட புராணத்தில் வரக்கூடிய அழகு. அவர் சூரியன் என்ன பண்ணானா, கொஞ்சம் காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம், அது அவருடைய அழகை பார்க்கறதுக்கு சூரியன் அவ்வளோ வேகமாக அந்த அன்னைக்கு. அதுவும் வந்து என்ன சொல்கிறாருன்னா சேக்கிழ பெருமாள், கல்யாணம் நடக்க போகிறதில்ல, அதனால் என்ன சொல்ல, தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண, திருமண கோலத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், திருமணம் நடக்க போகிறது இல்லையே, ஏன்னா அதான் தடுத்தாற்று கொன்றார் இல்லையா. அதனால் திருமண கோலம் காண எப்படி வந்தான சூரியன், காமூர் மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். எல்லாம் வந்து பெண்ணெல்லாம் வந்து மணவரையில் உட்கார்ந்ததுக்கு பிறகு சாமி ஓலை காட்டி ஆட்கொள்கிறார். அது ரொம்ப விரிவான செய்தி. அப்படி ஓலையை காட்டி ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவர் வந்து நான் அடிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அந்தனர் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம் பித்தனோ மறையோன் அப்படின்னார். சாமியவே வந்து பித்தன்னு சொன்னது சாமி சுந்தரர் தான் சொல்கிறார். ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி சுந்தரர் சாமி கேட்குற, பித்தனோ மறையோன் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு பிறகு அந்த சபையில் வந்து இல்லை அடிமை இல்லைன்னு சொல்கிறார். அவர் அடிமை சாசனத்தை எடுத்து காட்டுறாரு. அவங்க தாத்தா எழுதியிருக்கிறாரு, நானும் எம் வழி மரபுலோரும் வெண்ணெய்நல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று சொல்லி அந்த ஆவணத்தை காட்டி அதற்கு பிறகு ஆட்கொண்டு அவரை வந்து அழைச்சி கொண்டு வரார். அப்படி வெண்ணெய்நல்லூரில் அவரை ஆட்கொண்டு அந்த வெண்ணெய்நல்லூர் கோயிலுக்குள்ளே வருகிறார். அப்படி கோயிலுக்குள்ளே வருகின்ற பொழுது அப்படியே கூட எல்லாரும் அவரை ஆட்கொண்டு அழைச்சிட்டு போகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் எல்லாம் கூட வராங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ இந்த ஊர்னு சொல்கிறீங்க, நீங்கள் வெண்ணெய்நல்லூர்னு சொல்கிறீங்க, நாங்கள்லாம் வெண்ணெய்நல்லூரில் தான் இருக்கிறோம், உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே, எங்கே உங்களுடைய பாரம்பரியத்தை சொல்லுங்கள், உங்கள் வீட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு பையனை அனுப்ப முடியாது இல்லையா, ஒருத்தர் அடிமைன்னு சொன்னால் நம்ம ஊர் பையனை நம்ம அனுப்பிட முடியுமா என்ன. சரி, உங்களோட ஆதாரமெல்லாம் இருக்குது, நீங்கள் அழைச்சிக்கங்க, ஆனால் நீங்கள் உங்களுடைய மரபு என்ன, நீங்கள் யார் என்று சொல்லி கேட்கிற பொழுது தான் சாமி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றார். அப்படி அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது நேராக வெண்ணெய்நல்லூர் கோயிலுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். வெண்ணெய்நல்லூருக்குள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து இதுதான் நான் இருக்கிற இடம்னு சொல்லி சாமி கையை காட்டிட்டு உள்ளே போகிறாரு, மறைஞ்சிட்றார். இவங்க எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க, சுந்தரர் மட்டும் அங்கே இருக்கிறார். சுந்தரர் மட்டும் அங்கே இருக்கிற பொழுது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே சாமி சொல்கிறாரு, சுந்தரா, போன பிறப்புலேயே நீ வந்து எனக்கு அடிமையாக இருந்த, இப்போ வந்து எல்லாரும் காண நான் உன்னை வந்து ஆட்கொண்டோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தான் சுந்தரருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்குதுங்க. என்னென்னா, மன்றுளீர் செயலோ என்னை வழி ஆட்கொண்டது சாமி, நீங்கள் தான் வந்து என்னை ஆட்கொண்டீங்களா, எனக்கு தெரியாத போச்சு என்று சொல்லி ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு. ஈன்றான் கணைப்பு கேட்ட கன்று போல் கதறிட்டாராம் சுந்தரர். ஆஹா, இறைவனே வந்து நம்மை ஆட்கொண்டாரா, மன்றுளீர் செயலோ என்று சொல்லி அப்படியே அந்த ஆனந்தத்தில் ஆடி பாடி திளைக்கிறார். அப்போ வந்து சாமி என்ன கேட்குறார் அப்படின்னா, அப்போ தான் வந்து எனக்கு உன்னுடைய தமிழ் பாட்டு ரொம்ப பிடிக்கும் சாமி, கொஞ்சம் பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது மற்ற நீ வன்மை பேசிட வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால் அப்படின்னாரு. அப்படின்னா அந்த அருமையான இடங்கள். மற்ற நீ வன்மை பேசிட வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனே, அப்பா அம்மா வச்ச பேர் நம்பி ஆரூரனுங்க, சாமி வச்ச பேர் வன்தொண்டனுங்க. ஆமாம், கைலாயத்தில் அவருக்கு பேர் ஆளாள சுந்தரர், அவருக்கு 3 பேர். கைலாயத்தில் ஆளாள சுந்தரர், அந்த ஆலகால விஷத்தை எடுத்துகிட்டு வந்ததுனால ஆளாள சுந்தரர். அப்பா அம்மா வச்ச பேர் நம்பி ஆரூரன். இப்போ சாமி என்ன சொல்கிறாரு, வன்தொண்டன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு அப்போ தான் வந்து சொல்கிறார், மற்ற நீ வன்மை பேசிட வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. வேதங்களெல்லாம் சொன்ன சிவபெருமான் சொல்கிறார், இதான் நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும்னார். அர்ச்சனை பாட்டேயாகும்னு என்ன தெரியுங்களா, அர்ச்சனைன்னா என்னென்னா திருமுறை தான் அர்ச்சனைங்க. நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை என்ன சொல்கிறார், பாட்டேயாகும்னார். பாட்டேயாகும்னா திருமுறை. எனக்கு இந்த பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் சாமி, நீ கொஞ்சம் பாடு. ஆதலால் மண்மேல் நம்மை, அவரை விட்டுருந்தா எப்படி வேதத்திலையும் பாடியிருப்பார், ஆகமத்திலையும் பாடியிருப்பார்.
யார்? சுந்தரருக்கு எல்லாம் தெரியும், அவர் அர்ச்சகர் தானே. அதனால் ஆனால் தெளிவாக சொல்கிறார், சொற்றமிழ் பாடுகின்றார், தூமறை மறை பாடக்கூடிய வாயினாலே சொற்றமிழால் பாடுகன்னு சொல்கிறாருங்க. அப்போ சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடும் வாயால் சொன்ன உடனேயே சுந்தரர் பாடிட்டாரா அப்படின்னா அப்படியெல்லாம் பாடலிங்க. சுந்தரர் என்ன சொல்கிறார்னா, கோதிலாமுதே குறைவிலா நிறைவே யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், பாடும் பரிசு என்று எனக்கு நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னார். சாமி, உங்களுடைய பெருமை என்ன? இந்த ஒன்றுக்கும் ஆகாத இந்த சிறு நாய் போல் நான் இருக்கிற உங்களோட பெருமைகள் எல்லாம் எனக்கு என்ன தெரியும்? நீங்கள் தான் சொல்லணும் எப்படி பாடுறதுன்னு அப்படின்னு சொல்லி சுந்தரர் அப்படி பணிவாக கேட்கின்ற பொழுது தான் பித்தனின் அதை சொல்கிறார், சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடும் வாயாள்னார். அப்போ தான் மீண்டும் சொல்கிறார் சாமி, பித்தனென்றே பாடுவாய். பித்தான்னு தானே நீ சொன்ன, அதனால் பித்தனென்றே பாடுவாய்னார். அப்போ தான் அந்த திருப்பதிகத்தை நமக்கு என்ன சொல்கிறாருன்னா சேக்கிழ பெருமான், பித்தா பிறைசூடி எனும் பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணை முழுதாம் உலக உய்யவே எடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த உலகமெல்லாம் உய்யும் பொருட்டாக பித்தா பிறைசூடி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அங்கே பாடுறாரு. இறைவன் அடியெடுத்து கொடுத்தது 12 திருமுறைகளில் 3 இடங்கள் அடியெடுத்து கொடுக்குறாருங்க. இறைவன் அடியெடுத்து கொடுத்தது 12 திருமுறைகளில் 3 இடங்களில். அந்த 3 இடங்கள் இதுதான் முதல் இடங்க. முதல் இடம் சுந்தரர் தன்னை பற்றி பாடுவதற்கு, இறைவனை பற்றி பாடுவதற்கு இங்கே அடியெடுத்து கொடுக்குறார். பித்தா பிறைசூடின்னு பாடுறார். அதற்கடுத்து எங்கே பாடுறார் அப்படின்னா திருவாரூரில் அடியார்களை பாடுறார். 63 நாயன்மார்களே 9 தொகையடியார்களையும் பாடுகின்ற பொழுது திருத்தொண்ட தொகை பாடுறார் இல்லைங்களா? அப்போ சாமி இதே மாதிரி தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, நீதியால் அவர்கள் தம்மை பணிந்தினே நிறைசொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாட நன்னல் கூற. இது ஒரு மாற்று அதிகங்க. அப்படின்னா தன்னை பற்றி பாட சொல்கிற பொழுது இங்கே என்ன சொன்னார் அப்படின்னா, பெண்ணைநல்லூரில் சொற்றமிழ் பாடுகின்றார் தூமறை பாடும் வாயா, சும்மா சாதாரணமாக சொல்கிறார். சுந்தரா, உன்னுடைய சொற்றமிழால் பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. திருவாரூரில் அடியார்களை பற்றி பாடணும் இல்லையா? 63 நாயன்மார்களை பற்றி பாடணும். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், அந்த தேவாசிரி மண்டபத்தில் அடியாரெலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் நீ முதல்ல வணங்கு. அதை எப்படி வணங்கணும் தெரியும்? சும்மா போய் ஐயா அப்படியெல்லாம் இல்லை. நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலைனார். நீதியால் அப்படின்னா என்ன தெரியுங்களா? முதல்ல சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கணுமா, அதற்கு பிறகு பஞ்சாங்கமாக விழுந்து வணங்கணுமா, இப்படியெல்லாம் வணக்க முறைகள் இருக்குதுங்க. நம்ம எப்படி வணங்கணும்னா அங்கே சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள், நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற. கோதிலா வாய்மையால்னு என்ன? குற்றமில்லாதனுடைய அந்த வாய்மையால் நீ என்னை பாடணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இதே மாதிரி தான் சொல்கிறார். அங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், பாடும் பரிசு எனக்கு நீங்கள் அருள வேணும் அப்படின்னார். அப்படின்னா அவங்களுடைய பெருமை எங்கே சாமி, என்னுடைய சிறுமை எங்கே, அவங்களையெல்லாம் நான் வாழ்த்தி பாட முடியுமா, அவங்களுடைய பெயரையெல்லாம் எனக்கு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குதா என்று சொல்லி சுந்தரர் கேட்கிற பொழுது தான் சாமி அடியெடுத்து கொடுக்குறாருங்க. அங்கே பித்தன் என்றே பாட பித்தான்னு தான் அடியெடுத்து கொடுத்தார். இங்கே தான் தொல்லைமால் வரைவயந்த தூயாள் தன் திருப்பாகன் அள்ளல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்தர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன் புகழார் எடுத்த செய்ப்பா மொழி என்றார். அப்படின்னா எல்லையில்லாத புகழையுடைய சுந்தரருக்கு இங்கே அடியெடுத்து கொடுக்கிறார். தில்லைவால் அந்தனர்தம் அடியார். அங்கே தன்னை பற்றி பாடுவதற்கு ஒரு சொல்லு, இங்கே அடியார்களை பற்றி பாடுவதற்கு ஒரு வாக்கியமே கொடுக்குறாருங்க. தில்லைவால் அந்தனர்தம் கூட சொல்லி முடிச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி முடிக்கலை. தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னர். அங்கே அடியார் தில்லைவால் அந்தனர்களுக்கும் அடியேன், அவங்க அடியார்களுக்கும் அடியேன். தில்லைவால் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகழாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார்னாரு. சரி, உடனே பாடிட்டார். அப்படின்னா அதற்கு பிறகு இவர் எல்லாத்தையும் போய் வணங்குறாருங்க. எப்படி வணங்குறார் அப்படின்னா, தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அப்படி திருக்கூட்டத்தை பார்க்குறாரு. தேவாசிரி மண்டபத்தில் அப்படி எல்லா அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஒரு முறை விழுந்து வணங்கலைங்க, பல முறை விழுந்து வணங்குறார். தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது, அப்புறம் அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்றெய்து நின்றலியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேரடியேன் என்று ஒவ்வொருத்தராக போய் பேரை சொல்லி ஐயா நான் வணங்கிக்கிறேன், ஐயா இப்படியெல்லாம் சுந்தரர் வணங்கியிருக்காருங்க. நம்ம ஒரு பொதுவாக வணங்குறதுக்கே நம்ம கூச்சப்படுறோம். யாராவது இருந்தால்
ஏதாவது நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம சொந்தக்காரருக்கு இது யாராச்சும் இருந்தால் இவங்க முன்னாடி வணங்கினா ஏதாவது நினச்சிக்குவாங்களோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சுந்தரமூர்த்தி சாமிகள் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர், பெருமானுடைய தோழருங்க. இதுக்கு மேலே என்ன தகுதி வேணும் இந்த உலகத்தில் சொல்லுங்கள்? சிவபெருமானுக்கு, இந்த உலகத்தையே தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய சிவபெருமானுக்கே தோழர். அந்த அம்மா, அவங்க அம்மாவுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமணையால் அழியாப்புறங்கள் எய்தலைத்தார் ஆண்ட நம்பி அமைப்பயந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு பொன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவர்க்கு முடியாதால் அப்படின்னார். ஒரே பாட்டு தான் இந்த அம்மாவுடைய சரிதமே, ஒரே பாட்டு தான். சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அம்மாவாகிய இசைஞானியாரை பற்றி ஒரே பாட்டு தான், அப்பாவை பற்றி ஒரே பாட்டு தான் வருது. அந்த ஒரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒளியா பெருமை சடையனார், சடையனாருடைய மனைவி, அது ஒன்று சாதாரணமானது தான். உரிமை செல்வ திருமணையால், அப்புறம் என்ன சொல்லார் பாருங்க, அழியா புறங்கள் எய்தலைத்தார் ஆண்ட நம்பி தமை பயந்தார். ஏன்னா சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அசுரர்களுடைய முப்புறங்களையெல்லாம் எரித்தவர் சிவபெருமான். அவருக்கே தோழராக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருப்பாங்க? ஒரு புள்ள வந்து நல்ல பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினாவே அந்த அம்மா பெரிய புண்ணியவதி அப்படிங்கிற நம்ம இல்லைங்களா? ஒரு சாதாரணமாக ஏதாவது ஒரு உலகையில் ஏதாவது ஒரு செல்வமாக நல்ல ஒரு பணக்காரனாக பொழைச்சாலும் சரி, இல்லை ஒரு 4 பேர்த்துக்குள்ளே ஒரு மரியாதையாக நடந்துட்டா அம்மா ரொம்ப புண்ணியம் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சிவபெருமானுக்கே தோழராக கூடிய ஒரு பிள்ளையை பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும்? அதுதான் சேக்கிழ பெருமான் சொல்கிறாருங்க. அழியாப்புறங்கள் எய்தலைத்தார் ஆண்ட நம்பிதமை பயந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை. என்ன குலம் தெரியுங்களா? அவங்க சிவவேதியர் குலம், திருவாரூரில். ஆமாம், ஞான சிவாச்சாரியருடைய மகள் தான் அந்த அம்மா. இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? என்னால் முடியாதுன்னு பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. வேறு யாராலையும் முடியாதுன்னு சொன்னது இங்கே தான் சொல்கிறார். வேறு யாராலையும் முடியாதுன்னு சொன்னது இங்கே தான் சொல்கிறார். என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவர்க்கும் முடியாதால் அப்படின்னார். யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னாரு. அப்படிப்பட்ட நம்பிகள் வந்து இப்போ அங்கே இருக்கிறார். அப்போ அவர் தான் இறைவன் வந்து எனக்கு பிடித்தது இதுதான். இது 2வது இடத்துல அடியெடுத்து கொடுத்தது திருத்தொண்ட தொகை. 3வது இடத்துல நாளைக்கு அடுத்த வாரம் நம்ம அதான் சிந்திக்க போகிறோம். சிவபெருமானை வேண்டி அவர் வந்து அரசனிடத்திலே இம்மைக்கும் மறுமைக்கும் ஒரு நன்மை வேணும்னா அடியாருடைய பெருமைகளைத்தான் நம்ம பேசணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர் வந்து அப்படின்னா நீங்களே பாடுங்கன்னு சொல்லி அரசர் சொல்கிறார். அவர் கூத்த பெருமான்கிட்ட போய் முறையிடுறார். பெருமானே, எனக்கு என்ன தெரியும், அடியாருடைய பெருமைகளை நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லுகின்ற பொழுது உலகலாம் என்று சொல்லி கூத்த பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறார் சேக்கிழ பெருமானுக்கு. அது 3வது இடம். அப்போ இறைவன் தன்னை பற்றி பாடுவதற்கு ஒரே ஒரு இடத்துல தான் அடியெடுத்து கொடுத்தார். எங்கே? வெண்ணைநல்லூரில் பித்தா பிறைசூடி இல்லைங்களா? ஆனால் அடியார்களை பற்றி பாடுவதற்கு 2 இடத்துல அடியெடுத்து கொடுத்துருக்கிறார். திருவாரூரில் திளைவால் அந்தர்ந்தம் அடியாருக்கு முடியேன், அதே மாதிரி சிதம்பரத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு. அப்போ அடியார் வழிபாடு எவ்வளவு சிறப்பு அப்படின்னா சிவபெருமான் வழிபாட்டை விட 2 மடங்கு உயர்ந்தது. இதுக்கு பிரமாணமே வந்து இதுதான் இறைவனுடைய திருவாக்கு. ஆமாம், அதனால் வந்து அடியார் வழிபாடு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறதுல நமக்கு எல்லளவு கூட சந்தேகமே இருக்கக்கூடாது. அது எவ்வளோ உயர்ந்ததோ அதே அளவு உயர்ந்தது. அதோட இன்னும் சொல்லப்போனால் இந்த திருக்கோயில் வழிபாடு எங்கே நிறைவாகுது அப்படின்னா அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகுது. இது கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். ஞானசம்பந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? அவர் அப்படித்தான். வம்பரா வரிவண்டு மணம்நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியல்லால் வேணா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கு முடியேன். சுந்தரர் சொல்கிறார் இல்லையா? சிவபெருமான் கொன்றை மலர் சூடி சிவபெருமானை தவிர அவர் யாரையும் வணங்காத பெருமையுடையவர் ஞானசம்பந்த பெருமான். யாரையும் வணங்க மாட்டாங்க அவங்க. ஆனால் கண்ணப்ப நாயனாரை விழுந்து வணங்கினார். ஏன் வணங்கினார் அப்படின்னா கண்ணப்ப நாயனாருக்குள்ளே காலத்தினாதரை பார்த்தாரு, விழுந்தார். இப்போ கண்ணப்ப நாயனாரை வணங்கினார்னா கண்ணப்ப நாயனாருக்குள்ளே காலத்தினாதர் அப்படியே உறைந்து போய் இருக்கிறார். அப்போ அப்படியே அவர் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே உறைந்து இருக்கிறாராம். அதை பார்த்தார், அப்படியே விழுந்து வணங்கினார். அதான் அப்போ அங்கே தான் சொல்கிறார் கும்பிட்ட பயன். யாரை கும்பிட்டது? காலத்தினாதரை கும்பிட்ட பயன். எங்கே பார்த்தாரு? கண்ணப்ப நாயனார்கிட்ட பார்த்தாரு. இந்த கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்விடமனை கண்டு வணங்கினார்னு சொல்லலை, வீழ்ந்தார் அப்படின்னார். வீழ்ந்தார்னா பின்னாடி இருந்து யாராவது 2 பேர் தள்ளி விட்டால் எப்படி போய் குப்புன்னு விழுவுவாங்க, அது மாதிரி விழுந்தாராம் கண்ணப்ப நாயனார் பார்த்து. அப்படின்னா அந்த அடியார் வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு உயர்ந்தது. ஆமாம், நம்ம இதே ஒன்றே போதும் அப்படின்னெல்லாம் வழிபாடு சைவத்தில் 2
அதான் திருநீல் நக்கநாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். திருநீல் நக்கனார் ஒரு ஆதிசைவருங்க, சிவகோத்திரத்தில் அவதரித்தவர். அந்த புராணத்தை சொல்கிற பொழுது சொல்கிறாருங்க, வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் அப்படின்னார். அது ஒரு சிவாச்சாரியருடைய புராணத்தில் வச்சு சொல்கிறார் பாருங்க. ஆமாம், என்ன சொல்கிறாருங்க, வேத உள்ளுரையாவன. அப்போ வேதம் வேதம் வேதங்கிற வேதத்தில் உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிறாரு, வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாதர் தம்மை, யார் சிவபெருமானையும், அப்புறம் என்ன சொல்கிறார், அவன் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்று காதலால் அவை இரண்டுமே அது எப்படி செய்யணும்னா அன்போடு செய்யணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது திருநீலக்க நாயனார் ஒரு சிவாச்சாரியார். இங்கே சாத்தமங்கை என்று சொல்லக்கூடிய பதி திருவாரூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர். அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கு பாத பூஜை செஞ்சு அவங்களை வழிபாடு செய்து வீட்டில் வச்சு சாப்பாடு போடுவார். அப்படி செய்கின்ற பொழுது தான் ஞானசம்பந்த பெருமான் அங்கே போகிறார். ஞானசம்பந்த பெருமான் செல்லுகின்ற பொழுது கூட யாழ்ப்பாணர் போகிறார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் போகிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கொஞ்சம் குறைவான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அந்த காலத்திலே அதெல்லாம் இருந்திருக்குது பாருங்கள். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாணர் குலத்தை சார்ந்தவர், இவர் அந்தனர் குலத்தை சார்ந்தவர். திருநீலக்க நாயனார் அந்தனர் குலத்தை சார்ந்தவர். அவர் போய் என்ன கேட்குறாருன்னா, ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சோழாமணியும் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு தான் கேட்டார். யாருக்கிட்ட? திருநீலக்க நாயனார்கிட்ட. 2 பேரும் தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே அவர் எங்கே தங்க வச்சார் அப்படின்னா, அந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. நம்ம சொல்கிறது இப்போ இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இதெல்லாம் சாதாரணமாகி போச்சு, அப்படி யாரும் பார்க்குறதும் இல்லை. 7ஆம் நூற்றாண்டு அவர் எங்கே தங்க வச்சார்னா நடு வீட்டில் தங்க வச்சாராம். அந்த வேதிகை இருக்கக்கூடிய இடத்துல தங்க வச்சாராம். அந்த தினசரி அவர் 3 யாகம் பண்ணுவார், முத்தி வளர்ப்பார். அந்த வேதிகை இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர்த்தையும் தங்க வச்சாராம், யாழ்ப்பாணரையும் மதங்க சோழாமணியும். எப்பொழுதும் வேள்வி செய்யக்கூடிய அந்த வேள்வி அன்று அவர்கள் தங்கிய நாள் எப்படி போச்சு அப்படின்னா வளமாக சுற்றி சென்றதுங்கிறார் சேக்கிழார் பெருமான். அவங்க தங்கியிருந்ததை சாமி அங்கே ஏற்றிருக்கிறார். அந்த அன்னைக்கு மட்டும் அந்த வேள்வி தீ வளமாக சுற்றியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். இப்படி இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. நான் மணிவாசக பெருமானை கொஞ்சம் அப்படியே சிந்திச்சிடலாம். இப்படி தான் நமக்கு பித்தா பிறை சூடி பெருமானை அருளாலா எத்தான் மறவாதை நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பதிகம் முழுக்க அப்படி தான் வரும். அத்தா ஆயா அன்னே இப்படி தான் வரும். அப்படின்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு அடிமை தான் சாமி, ஆனால் நான் அடிமை இல்லைன்னு சொன்னனே என்று சொல்லி வருந்தி பாடிய திருப்பதி அந்த பதிகம். அத்தா உனக்கு ஆளாய் இனி, நான் ஏற்கனவே உனக்கு ஆள் தான், உன்னுடைய அடிமை தான், ஆனால் எப்படி நான் பாடினேன், ஆள் அல்லேன் எனலாமே என்று சொல்லி, ஆள் இல்லைன்னு சொல்லி பாடினேன் என்று சொல்லி வருந்தி அந்த பதிகம் பாடுறார் மணிவாசக பெருமான். அதே மாதிரி திருப்பெருந்துறையில் ஒரு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது. அவர் அமைச்சராக இருந்து திருப்பெருந்துறை குதிரை வாங்க செல்லுகின்ற பொழுது, சொல்லலாமா, 5 நிமிஷம் தான் இருக்குது. குதிரை வாங்க செல்லுகின்ற பொழுது திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமான் அப்படி போயிட்டுருக்கிறார். அரசனுக்கு குதிரையெல்லாம் தீர்ந்து போச்சு, எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போச்சு. மதுரை எம்பதியில் அறிவத்தன பாண்டியன்னு சொல்லுவாங்க. காலம் கரெக்டாக சொல்ல முடியல. ஒன்று 3ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, அறுதிட்டு சொல்ல முடியாது. அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே போகிறாரு, திருப்பெருந்துறைக்கு போகிறார். கடற்கரையை நோக்கி போயிட்டுருக்கிறார். அப்படி போகிற பொழுது திருப்பெருந்துறையில் ஒரு அது என்ன மரம், குருந்த மரத்தடியில் ஒரு குருநாதர் உட்கார்ந்துட்டுருக்கிறார். ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ சத்தம் மட்டும் கேட்குது. அடியார்கள் எல்லாம் அப்படி சீடர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டுருக்கிறார். அப்படியே போனவர் அந்த ஒரு மந்திரத்தில் அப்படியே லயிச்சு அப்படியே அங்கே போகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது அவர் போய் எல்லாத்தோடு உட்கார்றார். சாமி வாதவூரா இங்கே வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படி வர சொல்லி அவருக்கு உபதேசம் செய்கிறார். முதல்ல உபதேசம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு திருவடி தீக்கையும் கொடுக்குறார். இதெல்லாம் பதிகத்தில் சொல்கிறார் இல்லையா. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனா இன்னமதுமாய் தித்திக்கு, அது என்ன மந்திரம் சொன்னாருங்கிறதை சொல்கிறார். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறார், அந்த பூவள்ளியில் சொல்லுவார் பாருங்கள், இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன்னு திருவடி தீட்சையும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியெல்லாம் திருவடி தீட்சையெல்லாம் கொடுத்து அவர் அடியார்களோட அடியாராக அங்கே இருக்கிறார். நீண்ட காலம் அவர் குதிரை வாங்க வந்த வேலையை மறந்துட்டு அப்படியே அங்கேயே அடியார்களோடு இருக்கிற பொழுது எதுக்காக வந்தோங்கிறது அவருக்கு இப்போ தெரியலை. அப்படியே இருந்துடுறார். அப்படி இருந்துட்டு
ரொம்ப நாள் வந்து சாமி கூட இருக்கிறார், சாமியும் இருக்கிறார், அடியார்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. ஒரு நாள் பெருமான் எல்லாத்தையும் அழைக்கிறார். அப்படி அழைத்து குருநாதராக வந்த பெருமானை அழைத்து அங்கே ஒரு பொய்கை இருக்குது, ஒரு குளம் ஒன்று இருக்குது. உள்ளே போனோன்னா இடதுகை பக்கம் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து ஒரு ஜோதி பிழம்பு தோன்றும். அந்த ஜோதி பிழம்பில் வந்து எல்லோரும் என்னுடைய திருவடிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு நாள் அந்த ஜோதி பிழம்பு வருது. அப்படி ஜோதி பிழம்பு வருகின்ற பொழுது எல்லாரும் போகிறாங்க. அதில் இறங்கி பெருமானுடைய கைலாயத்துக்கு போகிறதுக்கு இவரும் போகிறாரு. வாதபூரா நில் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்கெல்லாம் போகட்டு, நீ போகாத, நீ எங்கே வரணும், சிதம்பரத்துக்கு வா, அதுக்கு முன்னாடி உத்தரகோசம் அங்கே வா, உத்தரகோசம் அங்கேக்கு நீ வா, அப்போ அவங்கெல்லாம் போகட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாரும் அந்த ஜோதியில் போய் சேர்ந்து பெருமான் திருப்படி அடைஞ்சிட்றாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறார். வந்த குருநாதனும் போயிட்டார், கூட இருந்த அடியார்களும் போயாச்சு. அந்த ஒரு பிரிவு துயர் தாங்காமல் தான் நமக்கு வந்து அழுது புலம்பி பாடுறாருங்க. கோலமாறுதல் தில்லையில் பொதுவினில் வருகையென என்று சொல்லி, அதாவது தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்கிறத பல இடங்களில் சொல்கிறாருங்க. அது கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தன்னின் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கா அம்மானாயின்னு சொல்லி திரு அம்மானையில் சொல்கிறார். அதாவது தில்லைக்கு வான்னு சொல்லிட்டு பெருமான் போயிட்டாருங்க. தில்லைக்கு வான்னு சொல்லி போன உடனேயே இவர் வந்து உத்தரகோசம் அங்கே போகிறார். அப்புறம் தான் வந்து அங்கே தான் வந்து இறைவனை எல்லாம் பிரிஞ்சு பாடுறார். அதான் பிரிவு துயர் தாங்காமல் பாடியது தான் திருவாசகம். அந்த உருக்கத்துக்கு காரணம் என்னென்னா, கூட இருந்த அடியார்களும் போயாச்சு, அதே மாதிரி ஆட்கொண்ட சிவபெருமானும் போயாச்சு. இப்போ இவருக்கு வந்து இப்போது அடியாரும் வேணும், சிவபெருமானும் வேணும். அப்புறம் தான் அவர் வந்து அங்கே திருப்பெருந்துறையிலேருந்து உத்தரகோசம் அங்கே போகிறார். உத்தரகோசம் அங்கேயில் பெருமான் வந்து அட்டமா சித்திகள் கொடுக்குறார். எண் வகை சித்திகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அட்டமா சித்தி கிடைக்குது. அங்கிருந்து அப்படியே பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு திருக்கழுக்குன்றம் வரார். திருக்கழுக்குன்றம் வருகின்ற பொழுது திருக்கழுக்குன்றத்தில் அவர் குருநாதராக காட்சி கொடுக்குறாரு. குருநாதராக காட்சி கொடுத்து திருக்கழுக்குன்றத்தில் பிணைக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணைக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான் தனக்கில்லாததோர் வித்துமேல் விளையாமல் என் வினையொத்தவின் கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்லி அப்படியே திருக்கழுக்குன்றத்தில் காட்சி கொடுக்கிறார். அதற்கு பிறகு இப்போ இந்த பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு இது சீர்காழி வர்றார். சீர்காழியில் தான் பிடித்த பத்து நம்ம பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியநேர் கருளி சாமி எதுக்கு உகந்து வருவார்னு அதில் சொல்கிறார் அந்த பாட்டில். பூசனை யுகந்து நல்லா அருமையான இடம். பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியநேர் கருளி பூசனை யுகந்து என் சிந்தையில் புகுந்து பூங்கடல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவாய் இனி எங்கெழுந்தருளுவது இனி என்று சொல்லி அந்த பிடித்த பத்தில் அங்கெல்லாம் பாடி அதற்கு பிறகு திருவண்ணாமலை போகிறார். திருவண்ணாமலை சென்று அங்கே தான் மார்கழி மாதம் திருவண்ணாமலை போகிறார். இந்த மாதிரி ஒரு மார்கழி மாதத்தில் திருவண்ணாமலை செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் அப்படி பாடிக்கொண்டு போகிறாங்க பெருமானுடைய புகழை. அதுதான் நமக்கு திருவெம்பாவையாக நமக்கு அருளி இருக்கிறார். இப்படியெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய மணிவாசக பெருமான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டது திருப்பெருந்துறையில் ஆரம்பித்து அவர் எங்கே வரைக்கும் பாடுறாருன்னா சிதம்பரம் வரைக்கும் வர்றாருங்க. சிதம்பரத்தில் தான் நிறைவாகிறார். சிதம்பரத்தில் 25 பதிகம் நமக்கு கொடுத்துருக்கிறார். சிதம்பர தில்லை பதிகமே திருவாசகத்தில் 25 பதிகம் இருக்குது. மொத்தம் 51 பதிகத்தில் 25 பதிகம் அதை பற்றி கொஞ்சம் அடுத்த வாரம் கொஞ்சம் நேரம் இருந்தால் நம்ம சிந்திக்கலாம் என்று சொல்லி இது 8ஆம் திருமுறை. 9 திருமுறை 9 ஆசிரியர் பெருமக்கள், 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமூலரது, 11ஆம் திருமுறை 12 ஆசிரியர் பெருமக்கள் பாடியது. அதற்கடுத்து பெரிய புராணம் நமக்கு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் வந்த வரலாறு நம்ம அடுத்த வாரம் சிந்திச்சுட்டு அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நம்ம நூல்குள்ளே போய்க்கலாம். இப்போ நூல்குள்ளே போகிறதுக்கே 2-3 வாரம் எடுக்குது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேற ஒன்றும் இல்லை. திருமூலர் கொஞ்சம் சொல்லணும். நாம் திருமூலர் எப்படி யோக நிலையிலிருந்து நமக்கு பாடியது, அதாவது தமிழ் ஆகமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது நமக்கு வடமொழியில் ஆகமம் இருக்குது, தமிழில் நமக்கு ஆகமம் இருக்குது. 9 ஆகமங்கள் இருக்கக்கூடியதாக திருமந்திரம். அதில் வந்து 9 ஆகமங்கள் இருக்குது. சேக்கிழார் பெருமானே சொல்கிறார், தன்னிளவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ சிவபெருமான் கொடுத்த ஆகமத்தை திருமூலர் நமக்கு தமிழ் படுத்தி கொடுத்துருக்கிறார். அதில் 9 ஆகமங்கள் இருக்குது.
அதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்ததுங்கிறத அடுத்த வாரம் சிந்திச்சுட்டு அப்புறம் அதுக்கடுத்த வாரம் உலகலாம் என்று சொல்லி அதுக்கடுத்து நம்ம சிந்திக்கலாம். எப்பொழுதும் வந்து 5:45 திருத்தொண்ட தொகை, 6 மணிக்கு யார் வந்தாலும் வராது போனாலும் ஆரம்பிச்சிருதுன்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன். நான் 5:30க்கே வந்துட்டேன். அப்புறம் மழை வந்ததுனால கொஞ்சம் இவங்க பின்னாடி வந்தாங்க, இல்லைன்னா 5:30 5:45 வந்துடுவாங்க. 5:45 திருத்தொண்ட தொகைங்க. திருத்தொண்ட தொகை பாடி ஆரம்பிக்கிறது தான் சிறப்பு. அதனால் திருத்தொண்ட தொகை 5:45 6 மணிக்கு புராணம், எல்லோரும் அவசியம் வந்துடுங்க என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம் இன்று நிறைவு செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதடி துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் இடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மகிழ்ச்சி. வேறு